கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து கிரியை செய்வாராக. இந்த பாட்டு நிறைய பேருக்கு பிடிச்சிருச்சுங்க. அதனால் இதை எழுதினவர்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு பார்ட் 2 நான் பாடலான்னு இருக்கிறேன். அல்லேலூயா. ஸோ ஏன்னா பர்மிஷன் கேட்காம வாங்கி பாடினோன்னீங்களா அது பெரிய பிரச்சனை ஆயிரும். அதனால் நம்ம பாடுவோம். கர்த்தர் கிரியை செய்வாராக. கர்த்தர் நல்லவர். என் நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, அதை பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. என் நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, அதை பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. பாடுங்க. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. கரங்களை தட்டி. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. கவலை வந்தாலும் கண்ணீர் விட தேவையில்லை. கவலை வந்தாலும் கண்ணீர் விட தேவையில்லை. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. பாடுங்க. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. குறைவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை. குறைவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. பாடுங்களேன். ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. வியாதியே வந்தாலும் நான் வியாகுலம் அடைவதில்லை. பாடுங்க. வியாதியே வந்தாலும் நான் வியாகுலம் அடைவதில்லை. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. 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 கவலை வந்தாலும் கண்ணீர் விட தேவையில்லை. பாடுங்களேன். கவலை வந்தாலும் கண்ணீர் விட தேவையில்லை. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. 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 கவலை வந்தாலும் கண்ணீர் விட தேவையில்லை. கவலை வந்தாலும் கண்ணீர் விட தேவையில்லை. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், உங்க தோளுல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், உங்க தோளுல. அப்பா, என் பிள்ளைங்க ரொம்ப தூரத்துல இருந்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறார்கள். ஆண்டவரே, நான் அல்ல ஆண்டவரே, நீரே பேசுவீராக. ஆண்டவரே, இங்க வந்திருக்கிற சிறியோர் முதல்
பெரியோர் வரையிலையும் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே, தனி அறையில இருந்து 3 நாட்களும் உம்முடைய சமூகத்தில் ஜெபிச்சிருக்கிறேன் ஏசப்பா. அதனுடைய வெளிப்பாடுகளை இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க தேவன் அனுகிரகம் பண்ணுவீராக. இன்று சொன்ன எல்லா சாட்சிகளுக்காக உமக்கு நன்றி சொல்றேன். அடுத்த மாசம் அநேக சாட்சிகளை உருவாக்கி கொண்டு வார். தடைகளை மாற்றும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. போதாது, சத்தமா சொல்லுங்க போதாது. அல்லேலூயா. ஆண்டவருடைய பெரிதான நாமம் மகிமைப்படுவதாக. ஒவ்வொரு மாதமும் வித்தியாசமான வார்த்தைகளை உங்களுக்கு நான் தந்து கொண்டு இருக்கிறேன். நிச்சயமாக இந்த வார்த்தையும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்னு நம்புகிறேன். ஆமென். இன்னைக்கு வராதவர்களுக்கு பேர் நஷ்டமே, அப்படி தான் நான் சொல்லுவேன். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து கிரியை செய்வாராக. என்னுடைய ஊழியத்தை நிறைய பேர் ரொம்ப நேசிக்கிறீங்க. ஈஸ்டருக்கு உள்ளாடி ஜெபகோபுரத்தை கட்டி முடிச்சிடணும்னு தீவிரமாக நான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். ஆமென். நீங்கள் தருகிற காணிக்கையெல்லாம் என் வீடை நான் கட்டலை, ஆண்டவருக்குன்னு கட்டிக்கிட்டு இருக்கிறேன். ஆமென். நீங்கள் யாராவது கேள்வி கேட்பீங்கன்னா எனக்கு அப்புறம் என்கிட்ட ஒரு பிள்ளை ஓடிக்கிட்டே இருப்பா சுனிதா. ₹1 யாராவது தந்தாலும் அந்த பிள்ளைகிட்ட நான் சொல்லிட்டு தான் அதை எடுக்கிறேன். ஆமென்னு சொல்லுங்களேன். ஏன் தெரியுமா நான் சொல்கிறது? அதை என்கிட்ட யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆனால் இந்த ஊழியத்திற்கு கர்த்தர் என்னை உண்மை உள்ளவன் என்று சொல்லி அழைச்சிருக்கிறார். அதனால் ஆண்டவர் கிரியை செய்கிறாரு. உங்களை எல்லாத்தையும் அந்த ஜெபகோபுரத்தில் பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. அல்லேலூயா. மற்றவன் என்னத்துக்கு நமக்கு ஊழியம் தரது? நம்மளே மற்றவங்களுக்கு ஊழியம் கொடுப்போம். அல்லேலூயா. அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மளை மாற்றிக்கிட்டு இருக்கிறார். நீங்கள் எல்லாரும் எனக்கு பண்ணுற எல்லா சப்போர்ட்டுக்காகவும் நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். சில அம்மாக்கிட்ட எல்லாம் சில காசை வாங்கும்போது உண்மையிலேயே எனக்கு வலிக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு இருக்காது. ஆனாலும் பிரதர், இது உங்களுடைய ஜெபகோபுரத்துக்குன்னு என்னுடைய ஒரு பேராவது ₹1 சொல்லட்டும்னு சொல்லி என்கிட்ட தந்துட்டு போவாங்க. நான் சொல்ல, வச்சுக்கோங்கம்மா, உங்களுடைய இந்த நல்ல மனசு இருக்கட்டும்னு. அதே மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேர் செய்ய மாட்டாங்க. ஆனால் ஒரு சிலரெல்லாம் மனம் கோணாமல் எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் உங்ககிட்ட போய் எதையும் கேட்டதில்லை, கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா. அதனால் எனக்கு ஒரு பெரிய ஆசை, வர நியூ இயரில் இங்கே ஒரு 1000 பேராவது நியூ இயர் சர்வீஸுக்கு இங்கே இருக்கணும். என் தேவனால் அதை செய்ய முடியும் என்று நான் நம்புகிறேன். அதுக்கான எல்லா வேலையும் தூங்காமல் நான் உழைச்சிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் செஞ்சிகிட்டு இருக்கிறாரு. கர்த்தருடைய நாம மகிமை. நிறைய சேனலில் பேசுகிறதுக்கு கேட்குறாங்க. ஆனால் நான் சொன்னேன், இப்போதைக்கு வேண்டாம். ஏன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இதையே என்னால் செய்ய முடியலை. ஸோ அதனால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஆமென். இன்னைக்கு சில காரியங்களை மிகுந்த பாரத்தோடு சொல்லி 8:30க்குள்ளாடி முடிக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். கர்த்தர் கிரியை செய்வாராக. யாராவது எடுத்து வாசிங்க. மீகா 2வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை. போதும் போதும் போதும். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக. வாயை திறந்து அந்த வசனத்தை இப்பமாவது படிங்க. சொல்லுங்க, என்ன எழுதியிருக்கு? தடைகளை. நான் படிக்க மாட்டேன், நீங்களே படிங்க. அதே சொல்லுங்க, தடைகளை. நானே சொல்லிக்கிறேன், நீங்க படிக்க வேண்டாம். ரொம்ப சந்தோஷம் ஹெல்ப் பண்ணதுக்கு. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக கடந்து போகிறார். எவர்களுக்கு முன்பாகனா, உங்களுக்கு முன்பாக ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாசம் இருக்கிற எல்லா தடையையும் அவர் நீக்கி போடும்படி உங்களுக்கு முன்பாக ஆண்டவர் நடந்து போவாராம். ஆமீன் சொல்லுங்களேன். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த மாசம் எனக்கு இருக்கிற எல்லா தடையும் உடைய போகுது? அப்படி நீ நம்புனா உனக்கு அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. அது எந்த தடையா இருந்தாலும் சரி, இயேசுவால் அதை உடைக்க முடியும். ஆமீன் சொல்லுங்களேன். 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு சரீரத்தில் ஒரு தடை, ஆனால் இயேசுவினிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்ட உடனே மருந்தும் மாத்திரையும் மருத்துவர்களாலையும் செய்ய முடியாத அந்த தடை சரீரத்திலிருந்து உடைந்தது.
இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், ஆரம்பத்திலேயே இப்படி பேசுகிறேன். உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா தடையும் இந்த ஜெபத்துல உடைய போகிறது இயேசுவின் நாமத்தினால. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் கிரியை செய்வாராக. ஆமென் சொல்லுங்களேன். இப்ப தலைப்புக்கு வருவோம். சொல்லுங்க. முன்னேற எத்தனை தடையா? 3 தடை. அது என்ன பிரதர், எனக்கு 30 தடை இருக்கு, 3000 தடை இருக்குன்னு நிறைய பேர் சொல்றீங்க. ஆனா உங்களை பார்த்து சொல்றேன், முன்னேறதுக்கு வேற ஒண்ணும் இல்லை. எத்தனை தடை இருக்கு? இந்த 3 தடையும் தான் 3000த்துக்குள்ள இருக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்ல வர்றேன், இந்த 3 தடையும் இன்று உடைய போகுது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். முன்னேற 3 தடை. எத்தனை தடை? 3 தடைய. ஏன்னா முதல்லயே ஆண்டவர் சொல்லிட்டாரு, தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்பாக கடந்து போகிறார். ஆமென். அதனால இன்னைக்கு நான் சொல்ல வரேன், இந்த 3 தடையும் நான் உங்ககிட்ட பேச போறேன். ஆமென் சொல்லுங்களேன். சரி, முதல்லயே ரிலீவ், ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் மெசேஜ். இந்த தடவை முதல்லயே பாயிண்ட சொல்லிடுறேன். தடை எது தெரியுமா? சொல்லுங்க. செங்கடல். என்னது? செங்கடல். ஆண்டவர் சொல்றாரு, செங்கடல் என்கிற தடையை நான் இன்னைக்கு உடைப்பேன். விசுவாசிக்கிறவங்க நல்லா ஆமென் சொல்லு. இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கிற தடை யோர்தான் என்கிற தடையை நான் உடைப்பேன். ஆமென் சொல்லுங்களேன். மூணாவது ஆண்டவர் சொன்னாரு, எரிகோ என்கிற தடையை நான் உடைப்பேன். அல்லேலூயா. அப்ப முன்னேற எத்தனை தடை? இப்ப 3 தடையும் வந்துருச்சா? தடை என்னது? செங்கடல். இரண்டாவது யோர்தான். மூன்றாவது எரிகோ. இந்த 3 தடையையும் நம்ம வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் உடைச்சிட்டார்னா நமக்கு நிச்சயமா கானான் தேசத்துக்கு போயிடலாம். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு எகிப்துல இருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்கு போகிற வழியில நிறைய தடை வந்துச்சு. ஆனா மெயினா முக்கியமா 3 தடைகள் எதெல்லாம் தெரியுமா? செங்கடலும், அப்புறம் என்னது? யோர்தானும், அப்புறம் என்னது? எரிகோவும். இப்போ உங்க வலது கையை உயர்த்துங்க. இப்ப எல்லாரும் சொல்லுங்க, இந்த ஜெபத்துல அற்புதம் நடக்கும். ஆமென் சொல்லுங்களேன். நல்லா உயர்த்தீரு. ஆமென் சொல்லுங்களேன். செங்கடலுங்கிற தடை என்னை விட்டு உடைவதாக. சொல்லு வாயை திறந்து. தடை என்னை விட்டு உடைவதாக. ஆண்டவரே, யோர்தான் என்கிற தடை என்னை விட்டு உடைவதாக. யோர்தான் என்கிற தடை என்னை விட்டு உடைவதாக. ஆண்டவரே, எரிகோ என்கிற தடை என்னை விட்டு உடைவதாக. எரிகோ என்கிற தடை என்னை விட்டு உடைவதாக. இந்த 3 தடையும் உடைஞ்சி நீங்க எல்லாரும் கானானுக்குள்ள வர்ற மாசம் போவீங்க. ஆமென். அல்லேலூயா. 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 சரி, ஆவியானவர் அழகாய் உங்களிடத்திலே இதை பேசுவாராக. இந்த 45 நிமிஷமும் நான் உங்களுக்கு இதை குறித்து சில வெளிப்பாடுகளை சொல்ல ஆவியானவர் எனக்கு உதவி செய்வாராக. ஆமென். நான் பிரியாணியும் சிக்கனும் மட்டன் எல்லாம் தின்னுட்டு உங்களை மாதிரி இங்கே வரல. நாளைக்கு தான் போய் வெளுத்து கட்டலான்னு இருக்கிறேன். அல்லேலூயா. ஸோ அதனால ஆண்டவர் உதவி செய்வாராக. ஆமென். சாப்பிடும்போது நல்லா சாப்பிட்டுருவேன். உபவாசம் இருக்கும்போது பயங்கரமான உபவாசம், தண்ணி மட்டும்தான் இறங்கும், வேற எதுவும் இறங்காது. ஆமென் சொல்லுங்களேன். ஏன் தெரியுமா? அந்த 3 தடைகளுக்கும் நான் 3 நாள் இருந்து ஜெபம் பண்ணி இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் கிரியை செய்வாராக. ஆமென். சரி, ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. தடை என்னது தெரியுமா? செங்கடல். சொல்லுங்க. செங்கடல். என்னது? செங்கடல். சொல்லுங்க. செங்கடல். உங்களை பத்தி தான் சொல்ல வர, அதான் சொல்லுங்க. செங்கடல். செங்கடல். என்ன கடல்? செங்கடல். செங்கடல். நிறைய பேருக்கு இன்னைக்கு என்னதான் இருக்கு தெரியுமா? முன்னேற முடியாதபடி தடையா இருக்குது. எது? செங்கடல். சரி, அந்த வசனத்தை வாசிச்சிட்டீங்கன்னா நான் ஈஸியா பேசிட்டு போயிடுவேன்னு நம்புறேன். வாசிங்க பாப்போம். யாத்திராகமம் 14வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். சரி. போதும். அல்லேலூயா. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்துக்கு நேராய் நீட்டு, அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் உலர்ந்த தரவழியாய் நடந்து போவார்கள் என்று வேத வசனத்தில் எழுதியிருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு முக்கியமான காரியத்தை சொல்றேன். தூங்குறவங்க முழிச்சிருங்க. ஆமென். கண்டுபிடிக்கவா? தூங்குறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. பாத்தியா? அதான் எனக்கு தெரியும். அல்லேலூயா. என்ன பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரியே தான் இருக்கும்.
அதனால் இங்கே பாருங்கள், நான் ரொம்ப மோசமானவன். அதனால் எனக்கு தெரியும், சிலது வசனத்தை கேட்குதா, சிலது நாளைக்கு எப்படி வேலைக்கு போகிறது, இவர் எப்போ முடிப்பார்னு தெரியாது, இப்படி எல்லாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க. எல்லாம் ஆண்டவரே வாஷ் அவுட் ஆகட்டும் இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா. கர்த்தர் கிரியை செய்வாராக. ஆமென். இப்ப நான் சொல்ல வர்றேன், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்திலிருந்து வெளியேற முடியாதபடி முதல்ல பயங்கரமான தடையாய் நின்றது எது தெரியுமா? நான் பேசுகிற இந்த செங்கடல். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல வரேன், சில எகிப்துல இருந்து சிலர் வெளியேறணும். ஆமென் சொல்லுங்களேன். எகிப்துல இருந்து வெளியேறணும். இன்னைக்கு நான் பேசுற வார்த்தை நறுக்குன்னு இருக்க போகுது. ஆமென். பைபிள்ல நீங்க படிச்சிருக்கீங்களா? நீங்க எங்க இருந்து வந்தீங்கன்னு கேட்டா ஒண்ணுல நீங்க என்ன சொல்லுவீங்க? உங்க ஊர் பேர் சொல்லுவீங்க. ஊர்ல எங்க இருந்து வந்தேன்னு கேட்டா நான் எங்க இருந்து வந்தேன்னு சொல்லுங்க. வீட்டுல இருந்து வந்தேன்னு சொல்லுவீங்க. தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லித்தார, நல்லா கவனிங்க. ஆதியாகமும் யாத்திராகமும் லேவியராகமத்தில எல்லாம் அடிக்கடி வந்த ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நம்ம வீடு எது தெரியுமா? உன் அடிமை வீடாகிய எகிப்துன்னு. அப்போ நமக்கு ஒரு வீடு இருக்கு. என்ன வீடு பாத்தியா? உன் அடிமைத்தனமாகிய எகிப்து வீட்டிலிருந்து உன்னை புறப்பட பண்ணினாராம். அப்ப சிலருடைய வீட்டுக்குள்ளாடி ப்ராபசி வருது, சில அடிமைத்தனம் இருக்கிறது. இந்த செங்கடல் இன்று திறக்கும் போது அந்த அடிமைத்தனத்தின் ஆவிகள் உங்களை விட்டு வெளியேறும் இயேசுவின் நாமத்தினால. உங்க வீடு அடிமைத்தனத்தின் வீடு அல்ல, ஆளுகை செய்கிற வீடாக தேவன் மாற பண்ணுவாராக. ஆமென் சொல்லுங்களேன். அப்போ நிறைய பேருடைய வீட்டுக்குள்ளாடி என்ன இருக்கு தெரியுமா? என்ன இருக்கு? என்ன இருக்கு? எகிப்தின் அடிமைத்தனம் ரொம்ப இருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். இப்போ உங்க வீட்டில் என்ன இருக்குன்னு கேட்டா நீங்க சொல்லுங்க, ஃப்ரிட்ஜ் இருக்கு, வாஷிங் மிஷின் இருக்கு, டிவி இருக்கு, மிக்ஸி இருக்கு, ஏசி இருக்கு, அப்புறம் என்ன புருஷன் இருக்கான், அப்புறம் இது ஒரே ஒரு பொண்டாட்டி, ஒரே ஒரு புருஷன் இருக்கு, இப்படியெல்லாம் சொல்லுவீங்க. இதெல்லாம் உங்க வீட்டில் இருக்கு பிரதர். ஆனா நான் சொல்ற ஒரு ஸ்பிரிட் உங்க வீட்டில் இருக்கு. அந்த ஸ்பிரிட்டுக்காக தான் கர்த்தர் இன்னைக்கு 3 நாள் என்ன உபவாசம் இருந்து ஓட்டுன்னு சொன்னார். ஆமென் சொல்லுங்களேன். ஒவ்வொன்னா வரிசையா சொல்லிட்டு செங்கடலை பத்தி பேசுவேன். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ ஆதியாகமத்துல இஸ்ரவேல் ஜனங்களை பத்தி சொல்லும் போதே சொல்றாங்க, என்ன தெரியுமா? உன் அடிமைத்தனமாகிய வீடுன்னு. அப்ப நிறைய பேருடைய வீட்டுக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா? அடிமைத்தனம் இருக்கு. இன்னைக்கு நான் ஜோம் பண்ண போறேன், நீ ஜோம் பண்ணிட்டு உன் வீட்டுல போய் கால் வைக்கும் போது அடிமைப்படுத்தி இருக்கிற அந்த ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால நிர்மூலமாகி போகும். நான் ஜெபிச்சுட்டு வந்து நிக்கிறேன், கர்த்தர் இன்னைக்கு பேசுவார். ஆமென் சொல்லுங்களேன். அடிமைத்தனம் உடைய போகுது. ஆமென் சொல்லுங்களேன். அடிமைத்தனம் உடைய போகுது. ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் கிரியை செய்வாராக. அல்லேலூயா. என்னது அடிமைத்தனம்? சொல்லுங்க. என்னது? என்னது? சிலர் சொல்ல மாட்டேங்க, சொல்லுங்க. என்னது? இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி எதுல எல்லாம் அடிமையா இருந்தாங்க தெரியுமா? ஒவ்வொன்னா சொல்றேன், கடகடன் நோட் பண்ணுங்க. கர்த்தர் கிரியை செய்வார். இன்னைக்கு ஒவ்வொன்றுல இருந்து விடுதலையை தருவார். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஆனா அவங்க அடிமைத்தனத்துல இருக்கிறத கர்த்தர் விரும்பல. அதனாலதான் ஊழியக்காரனை கொண்டு வந்தும் இவங்களை விடுதலையாக்க நினைச்சாரு. ஆனா முடியாததுனால ஆண்டவர் சொன்னாரு, இனி நீ இறங்கினா வேலைக்கு இறங்காது, இனி நான் இறங்கி என் ஜனங்களை விடுதலையாக்க போறேன்னு. ஆமென் சொல்லுங்களேன். எகிப்து தேசத்துல என்ன இருக்கு தெரியுமா? முதல்ல மந்திரம் இருக்கு. என்னது? என்ன இருக்கு? சொல்லுங்க. என்னது? என்னது? மந்திரம் இருக்கான். என்ன இருக்கு? எங்க இருக்கு? எகிப்தின் அடிமைத்தனாகிய வீட்டுக்குள்ள இருக்கு. என்ன இருக்கு? மந்திரம் இருக்கான். அதனாலதான் அந்த பார்வோன் ராஜா சொல்றாரு, எகிப்தில் உள்ள அத்தனை மந்திரவாதியும் கொண்டு வந்து இந்த ஜனங்களை எதையாவது ஒண்ணு நீ பண்றதுக்கு வைன்னு. உங்களுக்கு தேவ பிள்ளைகளை இன்னைக்கு சொல்ல வரேன். அந்த மந்திரவாதிகள் எல்லாம் கோலை நீட்டின போது அந்த கோல் என்னதான் மாறிடுச்சு? சர்ப்பமா மாறிடுச்சு. ஆனா இன்னைக்கு நான் சொல்ல வரேன், மோசே கையில இருக்கிற கோலை நீட்டின போது எல்லா மந்திரவாதத்தையும் சர்ப்பத்தையும் விழுங்கி போட்ட வல்லமை இந்த கையில இருக்குது. ஏன் இன்னைக்கு சொல்ல வரேன்னா,
என்ன மந்திரவாதமா இருந்தாலும் இந்த கூட்டத்தில் விழுங்கப்பட போகிறது, அது அழியப்பட போகிறது. நீ உயிரோட இருக்க கூடாது, நீ நாசமா போயிடணும், உனக்கு நல்லதே நடக்க கூடாதுன்னு இருந்தா இன்னைக்கு உன்னை பார்த்து தீர்க்க தரிசனமா சொல்றேன், எகிப்தின் வீட்டுல இருக்கிற மாந்திரிகத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால பொல்லாத ஆவியே வெளியே வா. மந்திரவாதத்தின் ஆவியே ரீகா சே ஷவா ரபா லீகா ரேமா சீகா ரபா லபா. Jesus, release in the name of Jesus. Release in the name of Jesus. போ பிசாசே. அவ்வளவுதான், விடுதலை ஆயிடுச்சு. கை தட்டிருங்க ஆண்டவர். ஹalleluya. நன்றி அப்பா. Thank you Lord. Thank you Jesus. நான் போய் எல்லாம் யார் தலையிலயும் கை வைக்க வேண்டிய அவசியம் எல்லாம் இல்ல. Jesus. Hallelujah. நான் சொன்னல, நான் சும்மா வரல இந்த கூட்டத்துக்கு. அல்லேலூயா. ஹalleluya. இன்னும் விழும். ஆமென் சொல்லுங்களேன். உன் குழந்தை பிறக்க கூடாதுன்னு உன் கற்பத்துல மந்திரம் பண்ணி வச்சிருந்தா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் வயிற்று பகுதியில இருந்து அது வெளியேறுகிறது இயேசுவின் நாமத்தினால். ரிலீஸ், ரிலீஸ். ஷாஹா ரபா லீகா. எரியட்டும், அக்கினி எரியுது. கண்ணை மூடி ஜோம் பண்ணு, அந்நிய பாஷையில ஜோம் பண்ணு, அந்நிய பாஷையில ஜோம் பண்ணு. கண்ணை மூடு, யாரும் வாய் பார்க்காத. ரீகா சே ஷாஹா ரூடா சே மாஹா ரா சீஹா. வாயை திறந்து அந்நிய பாஷையில பேசு. மந்திரத்தின் வல்லமைகள் உடையுது. உன் கணவனுக்கு விரோதமாய் வச்சிருந்த மந்திரம், உன் மனைவிக்கு விரோதமா வச்சிருந்த மந்திரம், உன் பிள்ளைகளுக்கு விரோதமா வச்சிருந்த மந்திரம் ஓ எரிகிறது இயேசுவின் நாமத்தினால். விடுதலை உண்டாகிறது. Right now, right now, right now, right now. Heal, heal. உன் மேல அக்கினி எரிகிறது, உன் மேல அக்கினி எரிகிறது, உன் மேல அக்கினி எரிகிறது, உன் மேல அக்கினி எரிகிறது. உன்னால சும்மா இருக்க முடியாது. உன் கையை கட்டி வச்சிருக்கிற ஆவிகள், உன் கால்களை கட்டி வச்சிருக்கிற ஆவிகள், உன் மூளையை கட்டி வச்சிருக்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால, மாந்திரிகத்தின் ஆவியே இயேசுவின் நாமத்தினால் வெளியேறு. Release in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால. Jesus. நன்றி அப்பா. நன்றி. நல்லா நல்லா ஒரு கை தட்டுங்க பாப்பா ஆண்டவருக்கு. நல்ல உற்சாகமா. ஹalleluya. ஓ ரே மகாதராஷ். 2 செகண்ட் தான் விடுதலை ஆயிடும். அந்த பவர் தான் மேல இருந்து என் மேல இறங்கி இருக்கு. ஆமென், ஆமென். அல்லேலூயா, ஹalleluya. அது எத்தனை வருஷமா பேயா இருக்கட்டும், தேவன் என்குள்ள இருக்கும்போது நீ யார் இங்க நிக்க? உனக்கு இடமே இருக்காது. ஆமேன்னு சொல்லுங்களேன், ஆமேன்னு சொல்லுங்களேன். சரி, பாயிண்டே பேசல, அதுக்கு முன்னாடியே இந்த நிலைமை. அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். சரி, ஐயோ நான் பேசணும், கர்த்தர் கிரியை செய்வாரா? ஆமென். எகிப்துல என்ன இருக்குமா? எகிப்து வீட்டில் என்ன இருக்கு? மந்திரம் இருக்கு. ஆமென், ஆமென். ஆமா, நிறைய மாமியாரு என்கிட்ட சிலரெல்லாம் வரும். நான் அதெல்லாம் மீடியாவில் சொல்ல முடியாது. சிலர் வந்து ஜோம் பண்ணும்போது எனக்கு நிறைய வெளிப்பாடு வரும். நான் திடீர்னு சொல்லிட்டேன்னா அடுத்த தடவை அந்த பொம்பளை என்னை வீட்டுக்கு கூப்பிடாது, எனக்கு தெரியும். ஆனால் நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? உள்ளுக்குள்ளேயே போட்டு சபிப்பேன், பொல்லாத மந்திரத்தின் ஆவியை வெளியே போகணும். உங்கள் வீட்டில் உங்களுக்கு ஆண் மகன் இருக்கலாம், பெண் மகன் இருக்கலாம். இவங்க நீங்கள் வந்து பொண்ணை தேடி கண்டுபிடிச்சி ஒரு ஸ்ரீதேவியை இல்லை, நான் சரி புரியும், நான் ஒன்றுமே சொல்லலை, வெளிப்பாடு புரிஞ்சிருக்கும். ஐயோ நான் சொல்லலை அப்படி. அப்போ என்னாச்சுன்னா கண்டுபிடிச்சாச்சு. இவளை கொண்டு வந்த உடனே பொண்டாட்டியும் புருஷனும் சந்தோஷமாக இருக்க தான் அப்பன் அம்மையும் என்ன பண்ணுறது? என்னது? நான் பேசலைன்னா இது எவனும் பேச மாட்டான். கல்யாணம் பண்ணி வைக்கிறது. கல்யாணம் முடிச்ச உடனே இந்த அம்மா அம்மான்னு இருந்தவா எப்படி தான் மாமியார் ஆவான்னு தெரியாது. என்ன ரோல் தெரியுமா? அடிமைத்தனத்தின் ரோல். மாமியாருக்கு கீழே தான் யார் இருக்கணும்? யார் இருக்கணும்? இந்த அடிமைத்தனம் இன்னைக்கு குடும்பத்திலிருந்து உடையணும். ஆமேன்னு சொல்லுங்களேன், ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமா, கொத்து சாவிக்கு ஆசைப்பட்டு, என்ன சாவி? கொத்து சாவி. ஆமா, கொத்து சாவிக்கு ஆசைப்பட்டு போட்டு, பிரதர் இன்னைக்கு பார்த்து என் மாமியாரை கூப்பிடாம வந்துட்டனே, அன்னைக்கு நான் பேசவே மாட்டேன்.
அன்னைக்கு மருமகளை பத்தி தான் பேசுவேன். அவங்க வரும்போது கரெக்டா கர்த்தர் ட்விஸ்ட் பண்ணி விட்டுருவார். சரி போட்டு இப்ப என்னாச்சு தெரியுமா? இந்த மாமியார் காரி உச்சு முடி என் கையிலடி. என்ன முடி? 2 கேட்டா புடிங்க கொடுத்துருங்க. காசா காதா? ஆமா. நிறைய வேற வாழ விடாததே யார் தெரியுமா? மாமியார் தான். ஆமா, நீ பழைய மாதிரி இல்லடா, நீ கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப மாறிட்டடா, சம்பளத்தை எல்லாம் கொண்டு யார்கிட்ட கொடுக்குற? பொண்டாட்டிட்டு தான் கொடுக்குறேன்னு. இப்படி ஒரு ராகம். இனி இந்த மருமகன்னு ஒரு அவதாரம் இருக்கு. என்னது? ஆமா, அவதாரம் என்ன தெரியுமா? நான் உனக்கு ஒரு பாடம் சொல்லி தராம, நான் ஒரு அப்பனுக்கு பிறந்தா, ஒரு அம்மாவுக்கு பிறந்திருந்தா, நான் ஒன்ன வீட்டை விட்டு திறத்தலனா பாரு. இது யாருக்கு குத்துதோ எனக்கு தெரியல. போட்டு இப்ப பலியாடு யாரு தெரியுமா? பலியாடு யாரு? இங்க இருந்து முஸ்லிமேட்டெல்லாம் போய் ஓத வேண்டாம். இந்த மாமியா இந்த அம்மா ஓதுவா, அப்படி பண்றாடா, இப்படி பண்றாடா, அப்படி ஆண்டா, இப்படி ஆண்டா, இப்படி ஆண்டா. இங்க வந்து பார்த்தனா WW எல்லாம் பார்க்க வேண்டாம். உண்மையான ஆம்பளை பொண்டாட்டியை அடிக்க மாட்டாங்க. உண்மையான ஆம்பளை கிட்ட அவனை வந்து மோத சொல்லி பல்லு இருக்காது, அவ அடிக்க மாட்டான்னு தானே. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க பிரதர், போட்டு வெளுத்து வாங்குவான்னு நிறைய பேர் சொல்றீங்க. வேற வழி இல்லையே. ஆமா, கரெக்டா? இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல வரேன், தேவையில்லாம பொண்ணுங்களை எவனுமே அடிக்க கூடாது. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமா, வாயால பேசுறியா? வாயால பேசுரு. ஏன்னா நீ அடிச்சனா திருப்பி அடிக்க மாட்டான்னு சொல்லி அடிமை மாதிரி நிறைய பேரை நடத்துறாங்க. முதல்ல இந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்தாதானே எகிப்திலிருந்தே வெளியே வர முடியும். இப்படி ஒரு அடிமைத்தனம் இருக்குது. இன்னைக்கு நான் சொல்ல வரேன், வீட்டுக்கு போக முன்னாடி மாமியார ஒரு கட்டி பிடிச்சிட்டு மருமக போகணும், மருமகளை கட்டி பிடிச்சிட்டு அப்பா அந்த கட்டு உடஞ்சிரும். சும்மாவாவது கட்டி பிடிங்கப்பா. அல்லேலூயா. ஆமா, என்கிட்ட கவுன்சிலிங் வர்றது சிலதெல்லாம் பார்க்கணுமே. பிரதர், குழந்தை உருவாக கூடாதுன்னு என் மாமியாரே எனக்கு பண்ணியிருக்கா. குழந்தை பிறந்துருச்சுன்னா என் பையன் என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவான்னு. இதுக்கு நீ உன் பையனை கல்யாணம் ஆகாம நீயே பொத்தி வச்சிருக்கலாம்ல. இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் இது நடக்குது பிரதர். நான் ஏண்டி உன்னை கல்யாணம் பண்ணினேன்? எனக்கு எவ்வளவோ பொண்ணுங்க லைன்ல வந்தாங்கன்னு ரேஷன் கடையில் வேலை செஞ்சிருப்பான் போல. நான் உன்னை போய் கல்யாணம் பண்ணேனடி. பேரு பாரு, தரித்திரம். என்னது? நிறைய சிரிக்குது, நிறைய வேலை செய்து போலையே, பரவாயில்லையே. தரித்திரம். அப்புறம் ஸ்ரீதேவிக்கு ஆப்போசிட்டு. நான் சொல்ல மாட்டேன். உன் மூஞ்சில முடிச்சதுனால தாண்டி இப்படி நடக்குன்னு. சரி, நாளைக்கு உன் அம்மா மூஞ்சில முடிச்சுட்டு போ, என்ன நடக்குன்னு பார்ப்போம். ஒரே அடுக்கு. இன்னைக்கு சொல்ல வர குடும்பத்தில் இருக்கிற இந்த அடிமைத்தனம் இந்த ஜெபத்துல உடையும் இயேசுவின் நாமத்தினால். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, போகட்டு. இப்ப எகிப்துல இருக்கிற மந்திரவாதம் அழிய போகுது. ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் சொல்றேன் பிரதர், உனக்கு விரோதமா எவன் சூனியம் பண்ணினாலும், எவன் மந்திரம் பண்ணினாலும், எவன் ஏவல் பண்ணினாலும், எவன் நல்லா இருக்க கூடாதுன்னு உனக்கு விரோதமா பண்ணினாலும் என் விசுவாசம் என்ன தெரியுமா? அது ஒன்றும் என்னை சேதப்படுத்தாது. அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்ல வர எவ்வளவோ மந்திர கட்டுகளை உடைக்க தேவன் எனக்கு கிருபை பாராட்டினார். ஆனால் அவைகள் ஒன்றும் என்னை சேதப்படுத்தாதபடி என் கால் அடியில தான் கிடக்குமே தவிர, இன்னைக்கு அதே வல்லமையை கர்த்தர் உனக்கு தந்து உன் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா இருளும், எல்லா கட்டும், எல்லா ஏவலின் ஆவிகளும் இயேசுவின் நாமத்தினால் ரிலீஸ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். பாரு, இன்னைக்கு நீ வீட்ல போய் கால் வைக்கும் போதே எல்லாம் எரிய ஆரம்பிக்கும். இன்னைக்கு நீ வீட்ல போய் எடுத்து வைக்கிற ஸ்டெப்பு மாந்திரிகங்களை உடைக்கும். ஆமென்.
எகிப்தில் உள்ள மந்திரவாதியினுடைய அந்த சர்ப்பத்தை எது விழுங்கிச்சு தெரியுமா? மோசையின் கையில் உள்ள அந்த கோல். அப்படின்னா என்ன தெரியுமா? அது அதிகாரம்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு சொல்ல வர அந்த மந்திரத்தை விழுங்கக்கூடிய ஒரு பெரிய சக்தி என் கையில இருக்கு. அதுதான் தேவன் தந்த அதிகாரம். அது உன் மேல இறங்கி வருவதாக. இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு சொல்ல வரேன், எகிப்தினுடைய ஆண்டவர் முதல்ல வெளிப்பாடு தந்ததே அதுதான். இன்னைக்கு பாரு, இந்த ஜெபத்துல கஷ்டப்பட்டு உட்காந்துட்டு இருக்கிறேன். எனக்கு தெரியும் உன்னால உட்கார முடியலன்னு, உடம்பெல்லாம் எரியிற மாதிரி இருக்கும். ஆனா தேவன் இந்த கூட்டம் முடியறதுக்கு முன்னாடி கண்ணீரோட சொல்றேன், நீ விடுதலை ஆகி தான் போவ. நான் சேலஞ்ச் பண்றேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப எகிப்துல என்ன இருக்குங்க? என்ன இருக்கு? என்ன இருக்கு? என்ன இருக்கு? மந்திரம் இருக்கு. சரி, அடுத்து என்ன தெரியுமா? எகிப்துல இருக்கிறது அடுத்து என்ன தெரியுமா? அடிமைத்தனம். என்னது? அடிமைத்தனம். என்னது? அடிமைத்தனம். அடிமைத்தனம். நிறைய பேர் பார்த்திருக்கியா? அவனெல்லாம் முரட்டு குடிகாரன்னு சொல்லுவான். யாரு? என்ன குடிகாரன்? முரட்டு குடிகாரன். குடிகாரனை கர்த்தர் விடுதலை ஆக்க முடியுமா பிரதர்? திருவிருந்தும் எடுத்துப்பான், குடிக்கவும் செய்வான். இங்க யாராவது குடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா தேவ பிள்ளைகளை சொல்ல விரும்புகிறேன், அந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வருவாரா? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி குடிச்சிட்டு வந்தா நான் தலகால் புரியாது. இதெல்லாம் ஒரு அடிமைத்தனங்க. எகிப்திலிருந்து வெளியேற முடியாதபடி வச்சிருக்கிற தடை இதெல்லாம். எதுல தெரியுமா? எகிப்து வீட்டுக்குள்ள குடிச்சிட்டு வந்து நிறைய பேர் சொல்லுவான், அடுத்த மாசம் என்னது? கிறிஸ்மஸ். ஒருத்தன் வந்து எழுதியிருக்கான், இயேசு பிறந்தார் பாட்டலை திறந்தார்னு. பைத்தியக்காரன். ஆமா, இன்னைக்கு நிறைய பேருக்கு ஏதாவது ஒரு சந்தோஷம்னா போய் உடனே சேஸ் பண்றது. என்னது? சேஸ். என்ன பண்றது? அந்த சேஸ் இங்க வேலைக்கு ஆகாதே நீ. ஆமென். குடி என்கிற அடிமைத்தன ஆவி. அப்பனா புரிஞ்சுக்கோ, நீ எதுலையோ ஒண்ணுல என்ன பண்ணிருக்க? பயங்கரமா அடிமையா இருக்க. அன்னிட்டு இயேசுவே பாரும், இயேசுவே பாருன்னு சொன்னா அவர் பார்க்கவே மாட்டார். நிறைய பேர் அடுத்து எதுக்கு அடிமை தெரியுமா? செல்போன். என்னது? செல்போன். பல்லு இல்லாம கூட இருந்துடுறாங்க, செல் இல்லாம இருக்க மாட்டேங்கான். ஆமா, ஆவுனா செல்லு, ஆவுனா என்னது? ஆமா. நான் சும்மா அங்கிருந்து வந்துகிட்டு இருந்தேன் மீட்டிங். நான் பார்க்குற 5 பேர்ல 2 பேர் செல்லாம் நோண்டிக்கிட்டு இருக்கிறான். 5 பேர்ல 2 பேர் செல்லை தான் நோண்டிக்கிட்டு இருக்கிறான். இன்னைக்கு நான் சொல்ல வர, செல்லு நல்லது, ஆனா அதுக்கு என்ன ஆயிடக்கூடாது? என்ன பண்ணிடக்கூடாது? அடிமை ஆயிடக்கூடாது. முதல்ல உன் போனுக்கு நான் இன்னைக்கு ஞானஸ்தானம் தரேன். நீ ஞானஸ்தானம் எடுக்கிறிய எப்படியும் போ. முதல்ல எதுக்கு? எனக்கு செல்லுக்கு. சிலருக்கெல்லாம் நான் ஃபோன் பண்ணும்போது அவர் வேற ஒருவருடன் தொடர்பில் உள்ளார்னே வருது. ரொம்ப நேரமா தொடர்பில் இருக்கு. யார் கூட தொடர்பில் இருக்கான்னு எனக்கு என்ன தெரியும்? சிலரையெல்லாம் பார்த்தா நீங்கள் அழைக்கிற நபர் தற்காலிகமாய் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்குன்னு. எங்க போய் செத்தான்னு தெரியல. சிலரை பார்த்தா என்ன ஒரே போனு 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 பைத்தியம். இந்த அடிமைத்தன ஆவி உன் வீட்டில இருந்து வெளியேறுவதாக. புருஷனும் கூட சந்தோஷமா, பொண்டாட்டி கூட அவன் சந்தோஷமா இருக்க மாட்டான். அங்க பொண்டாட்டி கூட போனாலும் என்ன பண்றது? அப்ப அவளுக்கு சந்தேகம் வருமா வராதா? இன்னைக்கு பார்த்து கூட்டத்துக்கு வரக்கூடாதுன்னு இருந்தேன், இன்னைக்கு பார்த்து வந்துட்டனே. நீ வரல, ஆண்டவர் கொண்டு வந்தா. அல்லேலூயா. இவர் போன் எல்லாம் நான் நோண்டுறேன்னா எனக்கு அழைப்பு, எனக்கு ஊழியம், அதனால நான் நோண்டுறேன். இங்க கடந்து இந்த காலத்து வாலிப பசங்களுக்கு பகல் இரவு, இரவு பகல். சிலவன் மூஞ்ச பார்த்தா சுடுகாட்டில் இருந்து வந்த மாதிரியே இருக்கும். என்னடா தூங்கவே இல்லைண்ணா. அடிமைத்தனம். நிறைய பேருக்கு சினிமா பாட்டு அடிமை. என்னது? ஆமா, நான் சிலருடைய ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்க்கிறேன், போன கர்த்தர் ஒர்க் பண்ணாம ஆக்கிடுவார். வேணா டெஸ்ட் பண்றியா?
ஃபோனை கொண்டு போய் நான் சொன்னதை ஃபோன் கேட்குத, பிசாசே கேட்கும்போது ஃபோன் கேட்காது. ஃபோனில் ஒரே பாட்டு. அன்னைக்கு வந்து ஒருத்தனுக்கு ஃபோன் பண்ணுறேன், என் இருதயம் இதுவரை துடிக்கலைன்னு. இதயம் துடிக்கலன்னா செத்துருவேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்னு தெரியல, ஒரு யூத் மீட்டிங்கு போகிற வார்த்தை ஒன்றுமே வரல. ஒரு டீயை குடிக்கலான்னு நாயர் கடையில் ஏறி டீயை குடிக்கலான்னு போனால் அங்கே பாடுது, மெசேஜ் எடுத்து தருது, காதல் பிசாசு. காதல்னா என்னதுதான்? பிசாசு. சினிமா பாட்டை கேட்டு எனக்கு சோகமா இருக்கு, அதனால நான் என்ன சோகமான சாங்க கேட்கிறேன்னு காணாம போயிருவேன். ஆமா, இன்னைக்கு என்ன பாட்டு, நல்ல பாட்டு படி. எனக்கெல்லாம் பாட தெரிஞ்சுட்டா நான் பாடுறேன். என்ன கட்டளை பாடினாலும் எனக்கு அது பாடுதுல. ஆண்டவரை பாடுற நாவல அந்நிய பாட்டை நீ பாடக்கூடாது இயேசுவின் நாமத்தினால. குடும்பமா நாங்க தியேட்டருக்கு போனோம், பெருமையா. எங்க போனாங்களா? தியேட்டருக்கு. அதோட அதை இழுத்து முடியாச்சு. அடிமைத்தனம் நிறைய பேருக்கு, சினிமா அடிமைத்தனம் நிறைய பேருக்கு, பாட்டு. நான் மீட்டிங் வைக்கிற நேரம் எல்லாம் பாருங்க, எவனுக்கையாவது நல்ல படம் இறங்கும் போது மீட்டிங் வைப்பேன். உங்களுக்கு தெரியுமா சிஸ்டர் பிரதர், என்கிட்ட சரியா மாட்டிடுவாங்க. ஒரு பிள்ளைய பத்தி ஒரு அம்மா என்கிட்ட சாட்சி சொல்றாங்க, என் பிள்ளை பத்திரமாத்து தங்கம்னு. என்னன்னு நான் மூஞ்ச பார்த்தேன், ஒருவேளை டூப்ளிகேட்டா இருக்குமோன்னு அப்பவே சந்தேகம் வந்துச்சு. சரி பார்த்துக்கலான்னு. அடுத்த நாள் நானும் அந்த கேமரா இருக்கார்ல வெஸ்லியும் ஒரு இடத்துக்கு பீச்சுக்கு ஷூட்டுக்கு போறோம். அந்த பத்திரமாத்து தங்கத்தை அன்னைக்கு அங்க ஒரு சந்தில பார்த்தேன். நேற்று தான் கேட்டுருவேன், கரெக்டா கர்த்தர் எனக்கு காட்டி தந்துருவார் பாரு. நான் ஷூட்டிங்காக போனேன், இவ என்ன பார்த்த உடனே ஞம் 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 ஞம். நான் உங்ககிட்ட சொல்ல வரேன், உனக்கு கர்த்தர் ஒரிஜினலா விடுதலை தரணும்னா நீ இதுல இருந்தெல்லாம் வெளியேறிதான் வரணும். ஆமைன்னு சொல்லுங்களேன். ஆமா, போர் அடிக்குது மம்மி, போய் கிரிக்கெட் விளையாடு, போய் நல்லா எக்ஸசைஸ் பண்ணு, ஏதாவது ஒன்று பண்ணு. சினிமா பாட்டை கேட்டு கேட்டு அதுக்குன்னு சொல்லி குடும்பத்தை பார்க்காம கிரிக்கெட் விளையாடக்கூடாது, தொலைச்சு கட்டிடுவாரு. ஆமே ஆமா, நானும் தான் விளையாடுவேன், அது எப்பமாவது விளையாடணும், அதே பொழப்பா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நான் திரும்ப சொல்றேன், இதெல்லாம் எங்க இருக்கு தெரியுமா? எகிப்துல இருக்கு. இதுல இருந்து வெளியேறாம நீ எனக்கு செங்கடலை தெரன்னு சொன்னா அவர் எப்படி திறப்பாரு? மூணாவது எகிப்தின் சிந்தனை என்ன இருக்கு? முதல்ல என்ன பிரதர் எகிப்துல இருந்தது? மந்திரம். ரெண்டாவது அடிமைத்தனம். மூணாவது என்னது? எகிப்தின் சிந்தனை. சிஸ்டர் பிரதர் நல்லா கவனிங்க, நான் சொல்றது ரொம்ப நல்லா இருக்கும், நல்லா கவனிங்க. இப்ப செங்கடலை பிளந்து ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் என்ன பண்ணிட்டாரு? கானானுக்கு கரையேற பண்ணிட்டார். எகிப்துல இருந்து கரையேற பண்ணிட்டாருன்னு வைங்களேன். இப்ப இவங்களுக்கு கஷ்டம் வருது. என்ன வருது? கஷ்டம் வருது. கஷ்டம் வரும்போது அம்மா இவங்க யாரை பார்க்கணும்? யாரை பார்க்கணும்? ஆனா இவங்க சொன்னதெல்லாம் என்னது? நான் எகிப்திலேயே இருந்தால் நலமா இருக்கும்னு. பிசாசு விட்டாலும் பிசாசை இவ விட மாட்டேங்கான். பாத்தியா? எகிப்தின் சிந்தனை. திடீர்னு உனக்கு ஒரு கஷ்டம் வந்தா ஆண்டவரை பார்க்காம நான் அந்த இடத்துலயே இருந்திருப்பேனே, நான் அப்படியே சாப்பிட்டிருப்பேனே, என்னத்துக்கு என்ன இங்க கொண்டு வந்தீங்கன்னு இன்னைக்கு சொல்ல வரேன். ஓ சிந்தனை ஒழுங்காயிருச்சுன்னா உனக்கு வழி ஓப்பன் ஆயிரும். ஆமைன்னு சொல்லுங்களேன். நல்லா ஆமைன்னு சொல்லுங்களேன். உனக்கு சிந்தனை ஓப்பன் ஆகணும். ஆமைன்னு சொல்லுங்களேன். உனக்கு சிந்தனை ஓப்பன் ஆயிடுச்சுன்னா எல்லா காரியமும் உனக்கு ரிலீஸ் ஆயிரும். ஆமைன்னு சொல்லுங்களேன். இப்ப சொல்லுங்களேன், செங்கடல் திறக்குமா திறக்காதா? எப்ப திறக்கும்? இதுல இருந்தெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? விடுதலை ஆகணும். ஆமைன்னு சொல்லுங்களேன். 430 வருஷமா நான் மெசேஜுக்குள்ள ஏற போறேன். 430 வருஷமா இதுக்குள்ளேயே சுத்தி 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 இருந்ததுனால அவங்க வாழ்க்கை ஒன்றும் இல்லாம போயிருச்சு. ஆனா கர்த்தர் ஒரு நாள் அவர்களுடைய பெருமூச்சின் சத்தத்தை கேட்டு இறங்கினார். இறங்கின உடனே என்ன ஆச்சு தெரியுமா? பின்னாடி பாம்பு துரத்துற மாதிரி பார்வோனுடைய சேனை துரத்திட்டு வருது. முன்னாடி என்னது? செங்கடல் நிக்குது. இவங்களால முன்னாடியும் போக முடியல, பின்னாடியும் போக முடியல. இன்னைக்கு இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற உங்க வாழ்க்கையில செங்கடல் இதே போல இருக்கலாம். கர்த்தர் ஒரு வார்த்தையை தருகிறார், சொல்றேன்.
வாழவும் விட மாட்டேன், வழியும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு யாராவது இங்க இருந்தா உங்களுக்கு இன்னைக்கு அந்த செங்கடல் ஓப்பன் ஆக போகுது. எத்தனை பேர் நம்புறீங்க? நான் உன்னை வாழவே விட மாட்டேன்னு சொல்லுதா, உனக்கு வழியே விட மாட்டேன்னு அந்த செங்கடல் சொல்லுதுன்னா, இன்னைக்கு இந்த கூட்டத்தில் சொல்ல வரேன், அந்த செங்கடலின் நடுவே ஒருவருடைய கரம் பலமா இந்த தடைகளை உடைக்கும்படி செயல்பட போகிறது. உனக்காக ஒரு வழி இயேசுவின் நாமத்தினால ஆண்டவர் திறக்க போகிறார். ரேமா சீகா ரபாலாபா. எனக்கு முன்னாடியும் போக முடியல பிரதர், எனக்கு பின்னாடியும் போக முடியல பிரதர். ஒரே நெருக்கமா இருக்குது. செங்கடல்னாலே இப்படிதான், பின்னாடி எதெல்லாமோ போட்டு என்னை இழுக்குது பிரதர். நான் முன்னேறணும்னு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா 4 ஸ்டெப்பு சறுக்குது பிரதர். என்னால் முன்னேறவே முடியலை. இங்கே நிறைய பேர் அப்படிதான் இருக்கீங்க. எனக்கு பின்னாடியும் போக முடியலை, முன்னாடியும் போக முடியலை பிரதர். நான் என்ன செய்யறதுன்னு தெரியாம மூச்சு எனக்கு ரொம்ப முட்டுது பிரதர். இதுக்கு மேலே என்னால் இருக்க முடியாதுன்னு நான் ஜெபத்தில் இருந்தபோது ஆண்டவர் எனக்கு சொன்னார், ஓ இப்படிப்பட்ட ஜனங்களை பார்த்து சொல்லு, இந்த கூட்டத்தில் அவங்களுக்காக நான் ஒரு வழியை திறக்க போறேன். அல்லேலூயா. இது உன் வழி அல்ல, அவருடைய வழி. ஆமென் சொல்லுங்களேன். எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிற நேரத்துல தான் கர்த்தருடைய வழி பயங்கரமா ஓப்பன் ஆக போகுது. நான் சிலரை பார்த்து தீர்க்க தரிசனமா சொல்றேன், இந்த பிரேயர் முடிஞ்சிட்டு போ, ஓ வாழ்க்கையில உன்னை எதிர்த்து வந்த இந்த செங்கடல் இன்று வழிவிட போகிறது இயேசுவின் நாமத்தினால். உன்னை பார்த்து தீர்க்க தரிசனமா சொல்றேன், பல வருடங்களாய் பல நாட்களாக உனக்கு வழியே திறக்கப்பட முடியலனா ஆவியில ஜெபிக்கிறேன், இயேசுவின் நாமத்தினால திறக்க முடியாததெல்லாம் திறக்கப்பட போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் செங்கடலை திறக்க போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். எதை திறக்க போறார்? நல்லா சொல்லுங்க. எதை திறக்க போறார்? செங்கடலை திறக்க போகிறார். அல்லேலூயா. எதை திறப்பார்? வழி விடாமல் நிற்கிறது. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல வரேன், நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு திருமணத்திற்கு என்ன பண்ணல, வழியே படிப்புக்கு என்ன செய்யல. இன்னைக்கு நான் ப்ராஃபஸியா சொல்றேன், இந்த கூட்டம் முடிஞ்சு போகும்போது நீ எதிர்பார்த்த வழியெல்லாம் உனக்கு கிடைக்கலனா, நீ எதிர்பார்க்காத ஒரு வழியில கர்த்தர் உனக்கு அற்புதத்தை செய்ய போறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவர் அற்புதத்தை செய்வாராக? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்ல வரேன், இங்க இருக்கிற உனக்கு செங்கடல் திறக்கப்பட போகுது. சிலருக்கு பயங்கரமான தூக்கம் வரலாம், நான் சொல்றேன். சிலருக்கு பயங்கரமா கண்ணை கட்டிட்டு போகலாம். இன்னைக்கு நான் ஜெபம் பண்ண போறேன், உனக்கு இதுவரையும் எதிர்த்து நின்ற அந்த செங்கடல் வழி திறக்க போகுது. நீ இங்க இருந்து வழி திறந்து தான் போக போற இயேசுவின் நாமத்தினால. எத்தனை பேர் நம்புறீங்க? உன் வலது கையை உயர்த்து, நான் உனக்கு ஜெபம் பண்ண போறேன். வலது கையை உயர்த்து, நல்லா உயர்த்து, வெக்கப்பட ஒண்ணுமே இல்லை. ஓ ஷபரபாலாபா சீகா ரபாலாபா சந்தா ரபாலாபா. ஆவியில ஜெபிக்கிறேன், ஆவியானவரோடு இணைந்து ஜெபிக்கிறேன். செங்கடல் திறக்கப்பட போகிறது, செங்கடல் திறக்கப்பட போகிறது, விடுதலையாக போகிறாய். எஸ், உன் உடம்புல இருந்து அந்த செங்கடல் இன்று உடைய போகிறது. ஆவியில பார்க்கிறேன். எஸ், உள்ளுக்குள்ள உன்னால இருக்க முடியாது, வெளியே வா பிசாசே. உன்னால உள்ள அமைதியா இருக்க முடியாது. இன்னைக்கு கர்த்தர் விடுதலையை தர போகிறார். எஸ், ஜோமன் ஆரம்பி. செங்கடலை இன்னைக்கு எதிர்த்து வந்தது உன்னை விட்டு ரிலீஸ் ஆக போகிறது. ஓ ஷபா ரீகா சேமாலா ரே சீகா ரபாலா சந்தரா. எஸ், விடுதலையோட விடுதலை ஆரம்பமாக போகிறது. ரைட் நவ், ரைட் நவ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். ஓ சில கட்டுகள் அவிழ்கிறது, சில கட்டுகள் அவிழ்கிறது, சில கட்டுகள் அவிழ்கிறது, சில கட்டுகள் அவிழ்கிறது. வெளியே வா பொல்லாத ஆவியே, வெளியே வா இயேசுவின் நாமத்தினால. அசுத்த ஆவியே வெளியே வா. ஷாகா ரீகா. பொல்லாத ஆவியே வெளியே வா இயேசுவின் நாமத்தினால. பொல்லாத ஆவியே வெளியே வா. அற்புதம் நடக்குது, அற்புதம் நடக்குது, கட்டு உடையுது. பொல்லாத ஆவியே கெட் அவுட். வா வெளியே, வா வெளியே, வா வெளியே.
ரீகா முன்னாடி கொண்டு வாங்க இயேசுவின் நாமத்தினால. ரீகா சாகா பொல்லாத ஆவியே வெளியே வா. கட்டளை கொடுக்கிறேன். வலு சர்ப்பத்தின் ஆவியே இயேசுவின் நாமத்தினால. ஜீசஸ் போ வெளியே. இயேசுவின் நாமத்தினால. ரீகா கையை உயர்த்து, கையை உயர்த்து. ஒவ்வொன்னா இன்னைக்கு விடுதலையாகும். எஸ், இது ரெண்டாவது. ரீகா சந்தாராபாலா ஆவியில நிற்கிறேன். ஆவியானவரோடு இணைந்து நிக்கிறேன். ஆமா, உன் முகத்துல ஒரு தடை இருக்கு. உன் கண்ணுல எதை பார்த்தாலும் தடையா இருக்கு. இன்னைக்கு உன் கண்ணை ஆண்டவர் ஓபன் பண்ண போகிறான். உன் கண்ணுல இருக்கிற தடை உடையுது. ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாம தடையே இருந்து கொண்டிருக்கிற ஆவியே வெளியேறு, 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 வெளியேறு. கண்ணுல இருக்கிற தடை, சரீரத்தில் இருக்கிற தடை இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் ரிலீஸ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். விடுதலையாவதாக, 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 விடுதலையாவதாக. ஆண்டவர் நிறைய பேரோட கண்ணை காட்டுறாரு எனக்கு. உன் கண்ணுல பார்க்கறதெல்லாம் தடையா இருக்குது. இப்ப நீ கண்ணை திறந்து பாரு. உனக்காக செங்கடல் மூடி இருக்காது, அது ஓப்பனா இருக்கும். நல்ல கரங்களை தட்டி ஆவியில அபிஷேகத்தோடு. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. தேங்க் யூ அப்பா, தேங்க் யூ அப்பா. அவ்வளவுதான். தேங்க் யூ அப்பா. ரிலீஸ் ஆயிருச்சு. இப்ப 2 போச்சா, இனி இருக்கு, நிறைய வரும் இனி. அல்லேலூயா. God bless you. சரி, கூட்டிட்டு போயிருங்க. நம்ம பத்திரமா கொண்டு போய் உட்கார வைங்க. நான் பிடிச்சு முடிய பிடிச்சு இழுக்க மாட்டேன், மெழுகு திரிய கொளுத்த மாட்டேன். என்கிட்ட பவர் இருக்குன்னா அது உடஞ்சுதான் ஆகணும். அதுக்கு சாட்சி தான் இதெல்லாம். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு செங்கடலை கர்த்தர் திறப்பா. ஆமென் சொல்லுங்களேன். எப்படி திறப்பார் தெரியுமா? உங்களுக்கு சொல்றேன். இவ்வளோ நாளும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செங்கல் தான் பிரச்சனை. எதுதான்? அதுதான் நானும் சொன்னேன், முன்னேற 3 தடைகள். அதுல முத தடை எது? நீங்க அப்புறமா நான் சொன்னதுக்கு அப்புறம் நல்லா கை தட்டணும், சரியா? இப்ப சொல்ல வர்றேன், எந்த செங்கடல் அவங்களுக்கு பிரச்சனையா வந்துச்சோ அதே செங்கடல் தான் அவங்களுக்கு வழியா மாறிடுச்சு. புரியுறவங்களுக்கு புரியும். எத்தனை பேருக்கு புரியுது? இன்னைக்கு உனக்கு எது பிரச்சனையா இருக்குதோ இனி உள்ள நாள்ல அது பிரச்சனையா இல்லாம வழிகளாக, வழிகளாக, வழிகளாக இயேசு மாற பண்ணுவாராக. இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா. Thank you. அல்லேலூயா. வழிகளாக மாறும். ஆமென் சொல்லுங்களேன். எது வழிகளாக மாறும்? எதெல்லாம் தடையா இருக்குதோ வெளிப்பாடு வருகிறது, அது எல்லாம் உனக்கு வழிகளாக தேவன் மாற பண்ணுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. செங்கடலில் இருந்து நீங்கள் வெளியே வருவீர்கள். ஆமென், ஆமென். சும்மா மட்டும் இல்ல பிரதர், நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. இப்போ என்னாச்சுன்னா, ஆண்டவர் செங்கடலை பிளந்துட்டாரு. பிளந்த உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் எங்க போறாங்க? செங்கடலின் வழியா எங்க போறாங்க? ஆமா, கானான் தேசத்துக்கு போறாங்க. உங்களுக்கு வெளிப்பாடு சொல்லவா? கவனிங்க. இப்போ துரத்திட்டே வருது. எது? பார்வோனுடைய சேனை. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் கரையேறினதுக்கு பிறகு செங்கடல் மூடலை. முடிச்சா? மூடலை. எப்போ மூடிச்சு தெரியுமா? எல்லா சேனையும் உள்ளுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் செங்கடல். ஏன்னா என் பிள்ளைய எதுவும் இனி தொடரக்கூடாது. இன்னைக்கு நான் ஜெபம் பண்ண போறேன். மண்ணை தோண்டி அந்த செங்கடலை நீ புதைச்சிட்டுனா இன்னைக்கு வீட்டுக்கு போற. உனக்கு இன்னைக்கு மந்திரத்திலிருந்து விடுதலை வருகிறது இயேசுவின் நாமத்தினால. உனக்கு விடுதலை இன்னைக்கு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. விடுதலை வந்துகிட்டு இருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். விடுதலை வந்துகிட்டு இருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு ஒன்ன அழிக்கணும்னு சூனியம் பண்ணி வச்சிருக்கிற அந்த சூனியத்தை இன்னைக்கு நீ செங்கடலில் அழிச்சிட்டு தான் கரையேற போற. அதுக்கு ஒரு பெரிய அடையாளம் என்ன தெரியுமா? அவர்களுடைய பிரேதங்கள் எல்லாம் கரையிலே விழுந்து கிடந்தது. இன்னைக்கு சொல்ல வர அந்த சூனியம் இன்றோடு எரியும். அந்த மாந்திரிகங்கள் இன்றோடு எரியும். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. செங்கடல் உடையுது. ஆமென் சொல்லுங்களேன். என்ன உடையுது? செங்கடல் உடையுது. ஆமென். நான் நிறைய செங்கடலுக்கு முன்னாடி போய் நின்று இருக்கிறேன். ஆனா செங்கடலில் போய் நின்னதில்லை. ஆனா நிறைய செங்கடல் என் முன்னாடி வரும். நான் நிற்கும் போதெல்லாம் என்ன சொல்லுவேன் தெரியுமா? அது ஏன்ட்ட சொல்லு, நான் வழி விட மாட்டேன். இவனை வாழ மோசைக்கு மட்டும்தான் கோலா,
அவனுக்கு அதிகாரம் கோல், எனக்கு கோல் எது தெரியுமா? ஜீவனும் மரணமும் இதுதான் எனக்கு அதிகாரம். போன்னு சொன்னா அது போகும். இப்ப பாத்தீங்கல்ல, இனியும் இதுல இருந்து ரிலீஸ் ஆகும் பாரு. அல்லேலூயா. இன்னைக்கு நான் ஜோம் பண்றேன், ஒரு கயிறு அவிழ்கிற மாதிரி வயிற்ற பிடிச்சிருக்கிற கட்டு இப்பொழுது அவிழ்கிறது. தரிசனத்துல பார்க்கிறேன். ரிலீஸ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். அல்லேலூயா. ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். ஆமென். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்ல வர, செங்கடல் ரிலீஸ் ஆக போகுது. ஆமென். உன்னை எதிர்த்து வந்ததை கர்த்தர் இன்னைக்கு வழியாக மாற பண்ணுவா. அல்லேலூயா. 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 ஆமா, எவனாவது என்கிட்ட வந்து பிரதர் வேலையே கிடைக்கல பிரதர்னு சொல்லுவான். நான் அவனை பார்த்து சொல்லுவேன், நீ இன்னும் போய் ட்ரை பண்ணு. ஏன்னா எந்த செங்கடல் பிரச்சனையா வந்துச்சோ அதுதான் என்னதான் மாறிச்சு. புலம்பாத. இன்னைக்கு வந்து ஒரு பிரதர் வந்து என்கிட்ட சாட்சி சொன்னாங்கல்ல, அவங்களுக்கு ஆண்டவர் ஒரு நல்ல சூப்பர் மார்க்கெட்டை கொடுப்பாராக. அதை நானே போய் பிரதிஷ்டை பண்ணுவானாக. அல்லேலூயா. ஆமா, இதுல எல்லாம் சுய கத்தி கத்தி ஜோம் பண்ணியிருக்கல சிஸ்டர். அவ என்ன தவிர வேற யாரையும் கூப்பிட மாட்டாரு, அது எனக்கு தெரியும். அப்ப இப்ப என்னாச்சுன்னா, என்கிட்ட வந்து எவ்வளவோ சொன்னாங்க, பிரதர் முடியாது. ஆனா நான் அவர்கிட்ட அவர் எப்போதெல்லாம் முடியாதுன்னு வராரோ அப்போதெல்லாம் மூஞ்ச பார்த்து அந்த செங்கடலை பார்த்து சொல்லுவேன், முடியும். என்ன பண்ணும்? ஏன்னா என்கிட்ட வர்றவங்களுக்கெல்லாம் நீங்க பார்த்துருக்கீங்களா, என்னைக்காவது நெகட்டிவா வந்திருக்கா? எந்த செங்கடல் பிரச்சனையாக வந்ததோ அதுலயே என் தேவன் வழியை திறப்பா. மாமியார் பிரச்சனையா, அவளையே ஒரு வழியாக வாழ வைப்பா. எல்லா மாமியாரும் ரூத்துக்கு கிடைச்ச மாமியாரா மாறுவாளாக. என்ன? அல்லேலூயா. ஓ, வருங்காலத்துக்கு சீட்டு புக் பண்ணி வைக்காங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்ல வரேன், தம்பி, உனக்கு வேலை கிடைக்கலையா, பிரச்சனை பண்ண கவலைப்படாத, டிப்ரெஷன்ல போயிடாது. இன்னைக்கு நான் சொல்றேன், உனக்கு அனுபவத்திலிருந்து சொல்றேன், எதெல்லாம் எனக்கு குழிகளாய் இருந்ததோ அதையெல்லாம் என் ஜெபம் எனக்கு வழிகளாய் மாற பண்ணினது. அல்லேலூயா. அல்லேலூயா. குழியில விழுந்துருவனோ, ஐயோ குழியில விழுந்தா எழும்ப முடியாதோ, நீ விழுறதே எதுக்கு தெரியுமா? உன்னை எழ வைக்கதான். அல்லேலூயா. அதனால சொல்ல வர, செங்கடல் இன்றிலிருந்து உனக்கு வழி விடும். ஆமென் சொல்லுங்களேன். முன்னேற 3 தடைகள்ல முத தடை எது? செங்கடல். நேரம் போயிடுச்சு. 2வது தடை வாசிங்களேன். வாசிங்க. யோசுவா 3:15 வாசிங்க பார்ப்போம். சீக்கிரம் சீக்கிரம் வாசிங்க. வாசிங்க. போதும் போதும். இங்க பாருங்க, 2வது தடை என்னது தெரியுமா? யோர்தான். சொல்லுங்க. வாய் தர சொல்லுங்க. அதுக்கு அவ்வளவு நேரம் ஆச்சு, இதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியல, நான் முடிச்சிருவேன். அல்லேலூயா. சொல்லுங்க. என்னது? வாயை தர ஒருத்தங்களே விட மாட்டேன். சொல்லுங்க. சில சொல்ல மாட்டுக்கு பாரு. சொல்லுங்க. நான் விட மாட்டேன். சொல்லுங்க. என்னது? ஆமா, இந்த யோர்தான். இங்க பாருங்க, இப்ப இவங்க செங்கடலை தாண்டி எங்க வந்துட்டாங்க? இப்ப யோர்தான் வந்தாச்சு. முன்னேற முடியாத 2வது தடை, பெரிய தடை. இப்ப இங்க வந்த உடனே என்னாச்சு தெரியுமா? இங்க தாங்க செம்ம வசனம் இருக்கு. சொல்லவா உங்களுக்கு? நல்லா கவனிங்க, காதை திறந்து கேளுங்க. அது வரையும் அந்த தண்ணி நார்மலா வந்துச்சான். யார் வர்ற வரையும்? இஸ்ரவேல் ஜனங்கள் வர்ற வரையும் அந்த தண்ணி நார்மலா வந்துச்சாமா. இவங்க வாராங்கன்னு சொன்ன உடனே அது கரை புரண்டு ஓட ஆரம்பிச்சிருச்சான். நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, எனக்கு மட்டும்தான் பிரதர் இப்படி எல்லாம் நடக்கணும்னு இருக்குது, வேற எல்லாவனுக்கும் நல்லதா நல்லதா ஈஸியா நடக்குது, எனக்கு வரும்போது மட்டும் நான் கானானுக்கு போகணும்னு சொன்னா மட்டும் அந்த யோர்தான் கரை புரண்டு என்ன செய்யுது? என்ன பண்ணுது? கரை புரண்டு ஓடுது. ஏன் தெரியுமா? நீ கானானுக்கு போகக்கூடாது. ஆனா இன்னைக்கு ஜோம் பண்றேன். இன்னைக்கு எதுக்கு தெரியுமா உங்களை கொண்டு வச்சேன்? இதுக்கு அவங்க என்ன நீச்சல் அடிச்சு போனாலும் தண்ணியில அடிச்சுட்டு போயிடுவான். இவன் கயிறு கட்டினாலும் என்ன பண்ணிடுவான்? அடிச்சுட்டு போயிடுவான். இவனுக்கு ஒரே ஒரு வழி, தண்ணி வற்றுனா மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? யோர்தானை கடக்க முடியும். கழுத்து வரையும் தண்ணி வந்துருச்சு. இதுக்கு மேல போனா மூழ்கி போயிருந்தான். நிறைய பேருக்கு இன்னைக்கு நான் பார்க்கிறேன், விடுதலைக்கு ஆண்டவர் சொல்றாரு, கழுத்து வரையும் தண்ணி வந்துருச்சு.
இதுக்கு மேலே போனால் நான் மூழ்கி போயிடுவேன்னு இந்த கூட்டத்துக்கு யாராவது வந்திருந்தா, இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, வேற யாருடைய காலில் ஏன் உங்க வீட்டுக்கு வரேன் தெரியுமா? நிறைய பேர் வந்து கல்யாண தடை உடஞ்சுது, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைச்சது, சூனிய கட்டு மாறிச்சு, கடன் மாறிச்சுன்னு சொல்றாங்க தெரியுமா? அந்த வேதத்தை சுமக்கிற ஆசாரியனுடைய கால்கள் எதுல பட்டுச்சு தெரியுமா? யோர்தான்ல பட்ட போது அவங்கள அழிக்க வந்ததெல்லாம் வழி விட்டு அவர்கள் உலர்ந்த தரவழியா எஸ் அந்த வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது உன் மேல. ஷபா ரீஹா சந்தாராபாலாபா. எஸ், ஆண்டவருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. வழிவிட போகிறது. அழிக்க வந்தது. உன் உயிரை எடுக்காம விட மாட்டேன். உன் உயிரை எடுக்காம விட மாட்டேன். உன்னை எப்படியாவது நான் கொன்னுருவேன் பாரு அப்படின்னு உன்னை மிரட்டிக்கிட்டு இருந்துச்சுன்னா, இன்னைக்கு சொல்ல வரேன், வேதத்தை சுமக்கிற இந்த ஆசாரியனுடைய கால்கள், இந்த ஆசாரியனுடைய கைகள் உன் மேல பட்டுச்சுன்னா, இன்னைக்கு சொல்ல வர எதிர்த்து வந்ததெல்லாம் உங்களை வழிவிட போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் எல்லாரும் சிலரெல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இப்போ சில அம்மா எல்லாம் வந்து இழுத்து பிடிச்சு வந்து தலையில கை வைக்க சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? இந்த கையில யோர்தான் கலக்கிச்சுன்னா அதை கலங்க வைக்கக்கூடிய பவர் இந்த கையில இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளோ கட்டு சொல்லவே முடியாதுங்க. ஆனால் இந்த கயிறை உனக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க கைரேகையை பார்க்க. ஆனா இந்த கையில ஒரு ரேகையும் இல்லை. ஆனா நிறைய பேரை ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. நிறைய பேருக்காக திறப்புல நிற்கிறேன். ஆமா, அந்த அமளி ஃபோன் பண்ணும்போது, என் ஊழியத்தில் ஒரு பிள்ளை இருக்கா, இங்கே ஒரு அமளி இருக்கா, அவ்வளோ சொல்லலை. அப்போ அந்த பிள்ளை ஃபோன் பண்ணும்போதெல்லாம், நிஷாந்த் பிரதரை கொஞ்சம் எங்கள் வீட்டுக்கு வர சொல்லுங்க, அவர் 7 வீட்டுக்கு வருவாரா, இன்னும் 45 வீடு பெண்டிங்கில் இருக்குது, எங்கே போகணும்? அவங்க வீட்டுக்கு. அவங்க வீட்டில் போய் என்ன பண்ணுவேன் தெரியுமா? அவங்க தர்ற காணிக்கை வாங்குறது அவங்க தந்தா தரட்டும். ஆனால் ஆண்டவர் எனக்கு எவ்வளோ வழியில் தந்துக்கிட்டு இருக்கிறார். நான் போய் என்ன பண்ணுவேன் தெரியுமா? மனசார நின்று இந்த கால்களை வச்சு அந்த வீட்டில் கையை உயர்த்தி ஒரு ஜெபம் பண்ணிட்டு வருவேன். இயேசுவுக்கு பின் இயேசுவுக்கு முன்னு மாதிரி ஜெபத்துக்கு முன் ஜெபத்துக்கு பின் அங்க விளைவுகளை பார்த்தேன். யோர்தான் உண்மையிலேயே பிளந்து இருந்துச்சுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உங்ககிட்ட சொல்றேன், உயிர் போற நிலைமையில எவ்வளோ பேர் என்னை கூப்பிட்டு இருக்கிறாங்க. பிசாசு பிடியில நிறைய பேர் கூப்பிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் என் நேரத்தை பார்க்காம, என் சாப்பாடு டைமை பார்க்காம, என்னுடைய பலவீனத்தை பார்க்காம அந்த பிள்ளைகளுக்காக நான் நின்று இருக்கிறேன். அதனால தான் இன்னைக்கு வரையும் சொல்ல முடியுது, ஆண்டவர் என்னை உலகம் மொத்தம் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த மாசம் பாருங்க, கூட்டம் இதை விட அள்ளும். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல வர்றதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? யாராவது யோர்தான்ல இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு லேட்டானாலும் இந்த ஆசாரியனுடைய கை கொஞ்சம் படட்டும். ஆமேன்னு சொல்லு. ஆமா, ஏன்னா அதனால தான் உன் வீட்டை தேடி நான் வர்றது. நீ கூப்பிட்ட உடனே ஒரு பிள்ளை என்கிட்ட சொல்லுவா, எப்போ கூப்பிட்டாலும் ஃபோன் எடுக்கிறீங்க, நிறைய ஊழியக்காரன் ஃபோன் எடுக்க மாட்டேக்கான்னு. எனக்கு எடுக்கணும்னு எவனும் என்னை கேள்வி கேட்க மாட்டான். நான் எடுக்கலைன்னா உனக்கு அந்த நேரம் ஏதாவது ஆயிடுச்சுன்னா, நாளைக்கு அண்ணனுக்கு ஃபோன் பண்ண எடுக்கலைன்னு சொன்னால் என்னால் குற்ற மனசாட்சியே இருக்க முடியாது. அதனால தான் சொல்ல வரேன், இந்த ஆசாரியனுடைய கால்கள் பட்ட போது உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லவா? நான் கழுத்து வரையும் தண்ணி வந்துச்சான். கடைசியில் சொல்லப்பட்டிருக்கு, அவங்க உலர்ந்த தரவழியாய். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எவ்வளவு பெரிய பிரச்சனையையும் இந்த கால் பட்டா வற்றி போகக்கூடிய வல்லமை. எஸ், அந்த வல்லமை தான் யோர்தானில பட்ட போது அவைகள் பிரிந்தது. இன்னைக்கு உனக்கு ஏதாவது யோர்தானா உன் வாழ்க்கையில தடையா இருக்கலாம். இன்னைக்கு சொல்ல வர அது பிரிய போகுது. ஆமீன் சொல்லுங்களேன். முன்னேற இரண்டாவது தடை என்னது? யோர்தான். அடுத்து போயிடுறேன், டைம் ஆயிடுச்சு. வாசிங்க யோசுவா 6வது அதிகாரம் 1வது வசனம். நான் ஏன் ஓடுனேன்னா இதை கொஞ்சம் பிரீஃபா பேசலான்னு சொல்லுங்க. எரிகோ சொல்லுங்க, எரிகோ சொல்லுங்க. எரிகோ என்னது?
எரிகோ. என்னது? எரிகோ. கேட்கல. எரிகோ. ஏங்க அங்க ஆர்ப்பரிச்சப்போ தான் அந்த அலங்க விடிஞ்சிச்சான். இங்க நீங்க சொல்றத பார்த்தா சொல்லுங்க. எரிகோ. என்னது? எரிகோ. என்னது? ஆமா, தமிழ்ல பாத்தீங்களா? எரி கோ. ஆமா. என்னது? மூணாவது தடை எது? எரிகோ. என்னது? ஆமா. இப்போ முக்கியமான தடை இதுதான். இன்னைக்கு இது உடையும். ஆமென். ஆமென். முத தடை என்னது? செங்கடல். ரெண்டாவது யோர்தான். மூணாவது எரிகோ. எரிகோ. இப்போ பக்கத்துல வந்துட்டோம். கானானுக்கு பக்கத்துல வந்தாச்சு சிலரெல்லாம். ஆனா இந்த தடை உடையிறது அவ்வளோ லேஸ் இல்லை. ஆனா இன்னைக்கு ஏன் கொண்டு வந்தார் தெரியுமா? உன்னை உடைக்கிறதுக்காக தான். ஆமென். அல்லேலூயா. ஆமென். சரி, வருகிறேன். இப்போ இவங்க யோர்தான்ல இருந்து கடந்து வந்தாச்சு. முக்கியமான 3 தடைகள்ல 3வது தடை. இப்போ அந்த எரிகோவை பத்தி ஒருத்தன் சொல்றான், ஒருத்தனாலையும் உள்ளவும் போக முடியல, வெளியவும் போக முடியல. நிறைய பேருக்கு நிறைய டென்ஷன் வரும்போது என்ன பண்ணுவாங்க தெரியுமா? உள்ளவும் இருக்க முடியாது, வெளியவும் போக முடியாது. அப்ப என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சுத்திக்கிட்டே இருப்பாங்களாம். என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? ஆமா, நீ எதை சுத்திட்டு இருக்க இன்னைக்கு எனக்கு தெரியல. ஆனா நான் சொல்றேன், யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு 7 முறை சுத்துன்னு. எத்தனை முறை? 7 முறை. எத்தனை முறை? ஆமா, 7வது முறை இன்னும் 7 முறை சுத்துன்னு சொன்னார். நம்ம ஒரு முறை சுத்தினாலே நமக்கு என்ன பண்ணும்? தலை சுத்தி. இங்க நிறைய பேர் சுத்தி சுத்தி ஓஞ்சு போய் தான் இருக்கீங்க. எனக்கு நல்லா தெரியுது. நான் மனம் திறந்து பேசுறேன். பிரதர், என் கணவனை சுத்திட்டேன், தடை உடையல. என் மனைவியை சுத்திட்டேன், தடை. அடுத்து யாரு? என் பிள்ளைகளை சுத்தினேன், தடை உடையல. அப்புறம் என்ன அங்க போக சொன்னாங்க, இங்க போன சொன்னாங்கன்னு சுத்தினேன். சுத்தி லாஸ்ட் எங்க வந்தாச்சு தெரியுமா? இங்கே வந்திருக்கிறீர்கள். ஆனா உங்களை இனி நான் சுத்த விட மாட்டேன். ஆண்டவர் சொல்றாரு, போதும், நீ சுத்தினதெல்லாம், நீ அலைஞ்சதெல்லாம் போதும். 7 முறை சுத்தினதுக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு பெரிய ரிலீஃப். 7வது முறை கர்த்தர் எனக்கு என்ன தந்துருவார்? ஆனா அங்கதான் ட்விஸ்ட் இருந்தது. 7வது முறை எத்தனை தடவை சுத்தி? இன்னும் 7 ரவுண்டா? ஆண்டவனே, 7வது முறை சுத்தும் போது இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்ல வரேன். சிலரெல்லாம், பிரதர், ஒவ்வொரு நாளும் நான் ஜோம் பண்றேன், ஒவ்வொரு நாளும் சுத்துறேன், ஒண்ணுமே நடக்க மாட்டுன்னு. நீ ஒவ்வொரு முறையும் சுத்தும் போதெல்லாம் உன் ஜெபம் கேட்கப்படாம இல்லை, அதனுடைய வலுவெல்லாம் இழந்து போயிட்டு இருக்கு. ஆமா, பெரிய தடலை. நீ ஒவ்வொரு முறையும் அல்றல, இந்த தடை மாறலையே ஆண்டவரே, இந்த தடை உடையிலே ஆண்டவரே, இதுல எனக்கு ஒரு அற்புதம் நடக்கலையேன்னு சுத்திக்கிட்டே இருக்கிற. கல்யாணமாகாத பெண்களை பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. எந்த மேட்ரிமோனியல், எந்த தெரிஞ்சவங்க ஒவ்வொரு இடத்துலையும் போய் சுத்துறாங்க. வேலை கிடைக்காதவங்க பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு பையனெல்லாம் கொடுமை உச்சகட்டத்துக்கு போயிட்டா. வாட்ச்மேன் வேலைக்கு போறேன்னு 6 டிகிரி படிச்சுட்டு. அப்புறம் நான் தான் சொன்னேன், டே அப்படியெல்லாம் போகாத, நான் உனக்கு ஒரு இடத்துல சொல்லி விடுறேன்னு. அந்த ஆளு போனா எல்லாவனையும் நோண்டுவானா, நான் சொன்னனால அவனை நோண்டவே இல்லையா. அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்ல வரேன், உன் வேலையை நீ சுத்திக்கிட்டு இருக்கலாம், உன் பிசினஸை நீ சுத்திக்கிட்டு இருக்கலாம், இல்லாட்டி ஒன்ன ஒரு மாதிரி மாந்திரிகங்கள் சுத்திக்கிட்டு இருக்கலாம். ஆனா இந்த முறை மிஸ் ஆகாது. எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த முறை மிஸ் ஆகாது. ஆமா, இந்த முறை மிஸ் ஆகாது. நான் திரும்பவும் சொல்றேன், ஒன்ன சுத்த விட்டுட்டு இருக்கிறார், ஒன்ன சுத்த விட்டுக்கிட்டு இருக்கு. எனக்கு தெரியுது, உன் வேலை உன்னை சுத்த விட்டுக்கிட்டு இருக்கு, உன் குடும்பம் உன்னை சுத்த விட்டுக்கிட்டு இருக்கு. யாருக்கிட்டயோ பணத்தை கொடுத்துட்டு இன்னைக்கு தாரேன் நாளைக்கு தாரேன்னு உன்னை சுத்த விட்டுக்கிட்டு இருக்கு. ஷபாரபாலாபா. இன்னைக்கு நான் சொல்ல வரேன், இந்த 7வது முறை யோசுவா சொல்றாரு, எக்காலத்தை அதிகாலமே எழும்பி யார் ஊதுனா தெரியுமா? யோசுவா ஊத ஆரம்பிக்கும் போது அந்த அலங்கம் ஆட ஆரம்பித்தது. இன்னைக்கு வாயை திறந்து நீ ஆராதிக்க ஆரம்பி. இயேசுவ வாயை திறந்து உனக்கு தெரிஞ்ச மாதிரி துதி. இன்னைக்கு அந்த அலங்கம் ஆட போகிறது. இதுவரையும் அசையாதது அசைய போகிறது. எஸ், விடுதலை வரப்போகிறது. சகோதரி, சோர்ந்து போய் வந்திருக்கிறையா? டிப்ரெஷன்ல வந்திருக்கியா? இதுவரையும் ஒண்ணுமே நடக்கலையேன்னு வந்திருக்கிறையா? இன்று விடுதலை ஆகும். இன்று அந்த அலங்கத்தை சுத்தி கொண்டிருந்தனா, ஓ உன் கையை சுத்து பாப்ப, இயேசுவின் நாமத்தினால சுத்து, இயேசுவின் நாமத்தினால விடுதலை உண்டாகிறது. வாயை திறந்து சுத்திக்கிட்டே துதித்து கொண்டே இரு. உடையுது.
ரீகா சேகா ரமா லா ரூடபா சேமா ஷபரபா லவா ஹந்தா ராபா லா போராடுகிற ஆவிகள் ஓ இன்றோடு உடைவதாக, இயேசுவின் நாமத்தினால் உடைவதாக, இயேசுவின் நாமத்தினால் உடைவதாக. உடையட்டும் உடையட்டும். உன்னை எதெல்லாம் சுத்த வச்சிருக்கு? கடன் பிரச்சனை சுத்த விடுதா? வட்டி பிரச்சனை உன்னை சுத்த விடுதா? வியாதி உன்னை சுத்த விடுகிறதா? வேலையில உன்னை சுத்த விடுறாங்களா? இன்னைக்கு உன் தலைமையில இருக்கிற அலங்கம் உடைவதாக, உடைவதாக. ரைட் நவ உன் தலையிலிருந்து உடையுது, உன் வேலையிலிருந்து உடையுது, உன் குடும்பத்திலிருந்து உடையுது. Yes, விடுதலை விடுதலை விடுதலை. Right now in the name of Jesus, விடுதலை ஆகிக் கொண்டிருக்கிறது. Yes, yes. Hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. Thank you. ஆண்டவர் விடுதலையை தருகிறார். Amen. ஆமென் சொல்லுங்களேன். Amen. இன்னைக்கு நான் ஜெபம் பண்றேன். 7வது முறை சுத்தின போது தலைக்கு மேல இருந்த எரிகோ காலடியில விழுந்து போனது. Yes. ஆமென் சொல்லுங்களேன். முன்னேற முடியாம 3வது தடை முக்கியமானதா இருந்தா இன்னைக்கு நான் சொல்ல வரேன், அது உடையும். எஸ், உன்னை விட்டு உடைய போகுது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஆமா, இவ்வளவு நாள் ரொம்ப டயர்டாகி இங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. பல நாள் ஜெபம் பண்றேன், பாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்றேன், மற்ற ஊழியக்காரங்கிட்ட போய் ஜெபம் பண்றேன், உடையவே மாட்டுக்கு, உடையவே மாட்டுக்குன்னு. இன்னைக்கு நான் வேதனையோட சொல்றேன், இந்த நாள் நிச்சயமாய் தடை உடையும். ஆமென் ஆமென். இன்னைக்கு சிலரெல்லாம் வேலையில ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறதை பார்க்கிறேன். பிரதர், கொஞ்சமான சம்பளத்தை தந்துட்டு அதிகமான வேலையை வாங்குறாங்க பிரதர். நிம்மதியா தூங்க முடியல, நிம்மதியா சாப்பிட முடியல. உனக்கு மட்டும்தான் இந்த பிளஷரா இருந்தா இன்னைக்கு சொல்ல வரேன், உன்னை மட்டும் இந்த கூட்டத்துக்கு கொண்டு வந்தாருன்னா அந்த எரிகோ உன் தலையிலிருந்து உடைய போகுது. ஆமென். ஆமா, அந்த தடை உடையும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அந்த தடை உடையறத ஆவியில பார்க்கிறேன். எஸ், ஆண்டவர் இப்பொழுது இறங்குறார் உன் தலைக்கு மேல. என் தரிசன கண்களில பார்க்கிறேன், என் தரிசன கண்களில பார்க்கிறேன். உன் தலை மேல இருக்கிற தடை உடையுது, வேலையில இருக்கிற தடை உடையுது. ஓ, உடையுது உடையுது உடையுது. ஷாஹா ரபாலா சந்தரபாலாபா சந்தரபாலாபா ஷபரபாலாபா. தடை உடையட்டும், தடை உடையட்டும், தடைகள் உடையட்டும். இப்ப 7 முறை சுத்த சொன்னார். ஆமா, என்கிட்ட எல்லாம் சிறு பிள்ளைங்க வந்து ரொம்ப அழுவாங்க. என் கணவனுக்காக ரொம்ப நாளா நான் ஜெபம் பண்றேன்னா, என்னுடைய வாழ்க்கைக்காக நான் ரொம்ப நாள் ஓடுறேன்னா, இன்னைக்கு கூட யாரோ ஒரு பொண்ணு அப்பாயின்மெண்ட் கொடுத்த, யாருன்னு தெரியல, ஆண்டவர் அறியாதவங்க எல்லாம் வந்து என்ன அட்வைஸ் பண்ணிட்டு போறாங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுண்ணா. எனக்கு மட்டும் ஏன்னா இவ்வளவு தடை? எனக்கு வயசு, நான் யாருக்கும் மனசறிஞ்சு துரோகம் பண்ணல, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு தடைன்னு. தங்கச்சி, இன்னைக்கு வந்து நீ அழுதல, இன்னைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, அந்த தடைய நீ வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நான் உடைச்சிருப்பேன். ஆமென். நான் உடைச்சிருப்பேன், நான் உடைச்சிருப்பேன். சில பிள்ளைங்க மேல இருக்கிற தடை உடையுது. படிக்க முடியாதபடி, படிக்க முடியாதபடி இருக்கிற தடை உடையுது. இங்க நீ படிச்சது ஒரு ப்ரொஃபஷனா இருக்கலாம், வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது வேற இதா இருக்கலாம். இன்னைக்கு சொல்ற உன் வேலையில் இந்த மாசமே தடை உடையும். ஆமீன் சொல்லுங்களேன். உனக்கு தெரியாத இடத்துல இருந்து ஒரு ஆஃபர் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. தடைய தேவன் உடைக்க போறார். ஆமென். தடைய ஆண்டவர் என்ன செய்ய போறார்? உடைக்க போறார். ஆமென். இன்னைக்கு எத்துல நீ சுத்திக்கிட்டு இருந்தாலும், பிசாசு உன்னை எந்த காரியத்துல சுத்த விட்டுக்கிட்டு இருந்தாலும், இன்னைக்கு நான் சொல்ல வரேன், அது ஒரு தடை தான். ஆமென். அது ஒரு தடை தான். நிறைய பேர் தலை சுத்தியாச்சு. நிறைய பேருக்கு சுத்துறதுக்கு என்ன இல்லை, பலன் இல்லை. ஐ எம் வெரி டயர்டுண்ணா, என்னால் முடியலைண்ணா, நைட்டெல்லாம் தூங்க முடியலைண்ணான்னு நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறாங்க. என்னால் சாப்பிட முடியலனான்னு நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறாங்க. என் எதிர்காலம் எப்படி ஆகும்னு சொல்லி நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறாங்க. அவங்களுக்கெல்லாம் கண்ணீரோட ஜெபிக்கும் போது கர்த்தர் சொன்னாரு, இந்த மாசம் அந்த தடை எல்லாத்தையும் நான் உடைச்சிருவேன். நான் உடைப்பேன்.
நான் உடைப்பேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. தீர்க்க தரிசனமா சொல்ற உடைய போகுது. ஆமென். உன் மேல இருக்கிற தடை உடையும். ஆமென். உனக்குள்ள இருக்கிற தடை உடையும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலருக்கெல்லாம் மூச்சு விடுற இடத்துல ஆவியானவர் சொல்றார், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மூச்சை இழுத்து விடுவீங்கன்னா இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, அந்த இருதய பகுதியில கட்டி வைத்திருக்கிற அந்த எரிகோ உடைவதாக. ஜீசஸ் ஹீல் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். உடையுது இயேசுவின் நாமத்தினால், உடையுது இயேசுவின் நாமத்தினால், உடையுது இயேசுவின் நாமத்தினால். கர்த்தர் சரி பண்ணுவாராக. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். என்ன தடை? எரிகோ. என்னது? எரிகோ. இந்த தடைய அவங்க 7 முறை சுத்தினாங்களாம். 7வது முறை சுத்தும் போது என்ன ஆச்சு தெரியுமா? அது அவங்க காலடியில விழுந்துச்சான். ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஆமா, சில பிசாசெல்லாம் வந்து எங்க விழுவுனா காலில் வந்து என்ன செய்யும்? விழும். அதோட காரணம் என்ன தெரியுமா? நம்ம மேல இருக்கிறது. பைபிள்ல என்ன எழுதிருக்கு தெரியுமா? ஒரு வசனம், பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்கிறது போல கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருப்பார்னு. ஆமென் சொல்லுங்களேன். இனி நீ சுத்த வேண்டியது இல்ல, அவர் உன்னை சுத்தில இருப்பார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அது என்ன தடையா இருந்தாலும் உடையும். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல, உன் கண்ணுல பாரு, உன் விஷன்ல நீ இன்னைக்கு பார்க்க போற. செங்கடல் ஓப்பன் ஆயிருக்கு. யோர்தான் ஓப்பன் ஆயிருக்கு. எரிகோ விழுந்து கிடக்குது. அடுத்து என்னது? கானான் தான். அது உனக்கு ஆசீர்வாதமாய் தேவன் மாற பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, முன்னேற முடியாதபடி இருந்த 3 தடைகளை தேவன் உடைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். நல்ல ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் இன்னைக்கு உடைச்சிருக்கிறாருங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் உடைச்சிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால புக்கை எடுக்கும்போது படிப்பு வரலன்னா கவலைப்படாத. படித்தவனெல்லாம் பாஸ் ஆகிறானான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. ஆனால் படிக்காத நீ பாஸ் ஆயிடுவேன்னு நான் எழுதி கூட தருவேன். ஏன் தெரியுமா? உன் நம்பிக்கை கர்த்தர் மேலே இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. கவலைப்படாதீங்க. நீங்க இன்னைக்கு தடை உங்க காலில் உள்ளதெல்லாம் உடஞ்சிரும். ஆமென். சிலருக்கெல்லாம் முன்னாடியே ஜோம் பண்ணிட்டேன், அதனால தான் இடிச்சிட்டு முடிச்சிட்டு ஒரு வார்த்தையாவது பிரதர் சொல்லிட மாட்டாரான்னு. அன்னைக்கு பஸ்ஸில் ஏறி தெரியாமல் போயிட்டேன். ஐயையோ, அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் அக்கா தங்கச்சி எல்லாம் வரிசை கட்டி இருந்தால போல. ஏசப்பா, 6 சீட்டு நிறைய. நான் வந்து செவ்வாய்க்கிழமை அப்பாயின்மெண்ட் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. கண்டக்டருக்கு வழி விட மாட்டேங்காங்க. எம்மா, பாண்டிச்சேரி போகிற வரையும் பஸ்ஸில் அப்பாயின்மெண்ட்டுங்க. அல்லேலூயா. ஏன் தெரியுமா பிரதர்? அவ்வளோ தூரம் பாண்டிச்சேரியிலேருந்து மாதம் வர முடியலை. அதனால் ஒரு பிள்ளைக்கு கன்சீவ் ஆகலையாம், ஒரு பிள்ளை வேலை கிடைக்கலையாம், 2 பேருக்கு திருமணம் ஆகலையாம். ஆனால் 6 ரிக்வஸ்ட் சொன்னாங்க, 2 நடந்துருச்சு. அல்லேலூயா. மொத்தம் 3 என்ன பிரதர்? அடுத்த தடவை உன்னை பார்க்கும்போது கை வைக்கிறேன், சரியாயிரும். அல்லேலூயா. இன்னைக்கு சொல்கிறேன், எல்லா எரிகோவும் உடஞ்சிரும். ஆமென். அடுத்த முறை அண்ணன் எனக்கு என்னது, அன்னைக்கு பிறந்த நாள் அன்னைக்கு நான் செலிப்ரேஷன் பண்ண போறேன். யார் வெற்றியை தெரியுமா? உங்க வெற்றியை நான் செலிப்ரேஷன் பண்ணுவேன். அதுக்காக கேக் வெட்டுவாங்க. அல்லேலூயா. நிச்சயமா நடக்கும். ஆமென் சொல்லுங்களேன். நீ ஆண்டவரை மட்டும் நம்பி பாரு, ஆண்டவர் வேற லெவல்ல உன்னை கொண்டு போயிடுவான். எல்லாரும் எழும்பி நின்னுங்க, நம்ம ஜெபம் பண்ணலாம். ஜீசஸ், சீக்கிரம் சீக்கிரம் எழும்பி நின்னுங்க. நான் இன்னும் காணிக்க பாட்டெல்லாம் இருக்கு, நெருங்கிறாதீங்க. இப்பவுமே நெருங்குறாங்க. ஆண்டவரே, நான் ஏன் மெசேஜை சீக்கிரமா முடிச்சேன் தெரியுமா? ஜெபம் பண்ண போறேன். கரங்களை உயர்த்து, கண்ணை மூடு. யாரும் கண்ணை திறந்து பார்க்காதீங்க. ஷாஹா ரபாலாபா ரீஹா சந்தா ரபாலாபா சந்தா ரபால். யாரும் முன்னாடி வராதிங்க, அவசரப்பட்டுறாதீங்க. இன்னும் ப்ரேயர் முடியலை, இன்னும் காணிக்க பாட்டு இருக்கு. ஒரு சிஸ்டர் வந்து காணிக்க பாட்டு பாடுவாங்க. பாடி முடிச்சு அதுக்கப்புறம் தான் க்ளோசிங் ப்ரேயர் பண்ணுவேன். இப்பவுமே சொல்லிட்டேன். ஹல்லேலூயா, உமக்கு நன்றி. எல்லாரும் கரங்களை உயர்த்துங்களேன், எல்லாரும் கரங்களை உயர்த்துங்களேன். இப்போ காணிக்க போடாதீங்க, நான் ஜோம் பண்ணக்கப்புறம் காணிக்க எடுக்கம்மா. எல்லா கரங்களை உயர்த்துங்க. ஜீசஸ், எல்லா கரங்களை உயர்த்துங்க. உங்களுக்காக ஜோம் பண்ண போகிறேன். எல்லா கரங்களை உயர்த்துங்க. ஜீசஸ், ஹல்லேலூயா. உன் வலது கையை உயர்த்தி, ரேமா சீஹா ரபாலா சந்தா ரபாலா. நன்றி ஆண்டவரே. சொல்லு, செங்கடல் உடைவதாக, செங்கடல் உடைவதாக, யோர்தான் உடைவதாக, யோர்தான் உடைவதாக,
எரிகோ இடிவதாக. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஜீசஸ். செங்கடல் மேல் அசைவாடி நீர் எல்லா தடைகளை மாற்றி நீரே. செங்கடல் மேல் அசைவாடி நீர் எல்லா தடைகளை மாற்றி நீரே. எங்கள் மேலே அசைவாடுமே. பாடுங்களேன். எங்கள் மேலே அசைவாடுமே. அசைவாடும் தெய்வமே. அசைவாடும் தெய்வமே. அசைவாடும் தெய்வமே. அசைவாடும் தெய்வமே. எங்கள் மேலே அசைவாடுமே. எங்கள் மேலே அசைவாடுமே. சொல்லுங்க, எங்க மேல, என் மேல சொல்லுங்க. எங்கள் மேலே அசைவாடுமே. எங்கள் மேலே அசைவாடுமே. எல்லாரும் கரங்களை உயர்த்துங்க. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, என்ன தடையா இருந்தாலும் ஆண்டவரே அது உடைவதாக இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. ஆமா, ஆவியானவர் இங்க இறங்கி இருக்கிறதை என் ஆவியில பார்க்கிறேன். ஆவியானவர் இங்க இறங்கி இருக்கிறத பார்க்கிறேன். உன் பக்கத்துல அவர் வந்து நிற்கிறதை பார்க்கிறேன். தடைகள் உடைகிறதை ஆவியில பார்க்கிறேன். தடைகள் உடைகிறத ஆவியில பார்க்கிறேன். ஓ, கண்ணீர் விட்டாயே இவ்வளவு நாள் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கலையே ஆண்டவரே. எங்க போனாலும் அவமானமா இருக்கு ஆண்டவரே. எங்க போனாலும் நிம்மதியா இல்ல பிரதர். எனக்கு வாழவே பிடிக்கலையேன்னு அழுதிய மகளே. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குது நான் அழுதியே. ஷபரபலா ரேகா சீகா ரபலா சந்தரபலபா. உடம்புல இருந்து சில கட்டுகள் அவிழ்கிறது. இந்த ஜெபத்துல ஆவியானவர் இறங்கி இருக்கிறார். ஏன் சொன்னாலும் அதை ஃபீல் பண்ண முடியும். பொல்லாத ஆவியே வெளியே வா. உன்னால இருக்க முடியாது, வந்து முன்னாடி விழு இயேசுவின் நாமத்தினால. மாந்திரிகத்தின் ஆவியே வெளியேறு. வில்லி சூனியமே வெளியேறு. ஏவலின் ஆவியே வெளியேறு. வாவலிய 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 வாவலிய. ஜீசஸ் எரிகிறது. அக்கினி அக்கினி எரிகிறது. வாவலிய வெளியே வந்து விழு 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 விழு. வா 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 வந்து விழு. முன்னாடி வந்து விழு. ஷாகா வா இயேசுவின் நாமத்தினால. முன்னாடி வந்து விழு. இயேசுவின் நாமத்தினால. பொல்லாத ஆவியே வெளியே வா. நாகத்தின் ஆவியே கெட் அவுட். இனியே இருக்கு, வெளியே வா. ஓ வெளியே. ரிலீஸ் ரிலீஸ். ஷாகா ரேமா சீகாவா. ஓ உடைஞ்சி இயேசுவின் நாமத்தினால. சூனியத்தின் ஆவியே வந்து வெளியே விழு. சூனியத்தின் ஆவியே வந்து வெளியே விழு. சூனியத்தின் ஆவியே வந்து வெளியே விழு. ஷபரபலபா. வயிற்றுக்குள்ள இருக்கிற மாந்திரிகத்தின் ஆவிகள் வெளியேறுவதாக. ரீகா சந்தாரபலபா. உமக்கு நன்றி. கரங்களை உயர்த்துங்க. கரங்களை உயர்த்துங்க. உங்க தடைகள் இன்னைக்கு உடையும்னு ஆண்டவர் சொல்றார். உங்க தடைகள் நிச்சயமா உடையும்னு ஆண்டவர் சொல்றார். ஓ, உன் வீட்டுல பல வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் காட்டுறார். ஒரு பாழடைஞ்ச வீட்டுக்குள்ள உனக்கு விரோதமாய் பண்ணி வச்சிருந்த அட்டு உடையுது. இயேசுவின் நாமத்தினால் உடையுது. உன் வீட்டுக்குள்ள இருந்து அசுத்தாவி வெளியேறுகிறது. சர்ப்பத்தின் ஆவியே வெளியே வா. சர்ப்பத்தின் ஆவியே வெளியே வா. ஓ எரிகிறது. வாயத்தர உடையும் உடையும் உடையும். Right now, right now, right now, right now. Heal, 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 heal. Deliver. Thank you. Thank you.
for your healing. Thank you, sir. Thank you, Jesus. ஷபாரபாலா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவர் இன்னைக்கு நிறைய பேருடைய கட்டை உடைச்சிருக்கிறார். Thank you அப்பா, thank you. இன்னும் ஒரு தற்கொலையின் ஆவி வெளியே வராம இருக்கு. இயேசுவின் நாமத்தினால. கரங்களை உயர்த்து அதையும் மட்டும், ஏன்னா இந்த மாசம் அவசியம் ஆகணும்னு இருக்கு. Thank you அப்பா. தற்கொலையின் ஆவியே வெளியே வா. இயேசுவின் நாமத்தினால. தற்கொலையின் ஆவியே வெளியே வா. இயேசுவின் நாமத்தினால. தற்கொலையின் ஆவியே வெளியே வா. உள்ள மறைந்திருக்கிற ஆவிகள் வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்தினால. தற்கொலையின் ஆவிகள் வெளியேறட்டும் ஆண்டவரே. ஷபா ரபா லீ சேஹா ரபா லா சந்தா ரபா லா. உடையிட்டு காலையில உள்ள கூட. Thank you, thank you, thank you for your healing. Thank you, Jesus. Thank you for your. கரங்களை உயர்த்துங்க. Thank you. யாரும் போகாதீங்க. போற ஆளுக்கா இருக்கும் அது. எல்லாம் கரங்களை உயர்த்துங்க. ஜீசஸ். நன்றி அப்பா. Heal in the name of Jesus. Thank you அப்பா. ஆமா, சிந்தனையில இருக்கிற தடை உடையுது. இயேசுவின் நீ நாமத்தினால. மெண்டல் பிடிச்சி ரோடா சுத்தணும்னு வச்சிருக்கிற ஆவியே இயேசுவின் நாமத்தினால் வந்து விழுவாயாக. Yes, yes. Yes, yes. Jesus. Jesus. Thank you. Thank you. கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணிடுங்க. அப்பா. ஆண்டவரே, கரங்களை உயர்த்துன நன்றி அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய தடைகளை எல்லாம் உடைச்சதற்காய் நன்றி. Yes. பெரிய காரியத்தை செய். Amen. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. Amen. ஆமென்.